வல்லமை பொருந்திய என் அன்பு சகோதர சகோதரி வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய புரோலிடெட் பிடிஎஸ் குழு வழங்கும் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்போரின் கனவை மெய்ப்பட செய்யும் சிறப்பு வகுப்பு. இன்றைய தலைப்பு த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ ஆக்ட் 1994 என்ற சிறப்பு தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் சித்ராதேவி மேடம் அவர்களை நம்முடைய குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேடம். இன்றைய சிறப்பு நிகழ்வினை இனிதே துவங்குமாறு அழைக்கிறேன். வெல்கம் மேடம். ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார் சொன்ன மாதிரி தி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. ஃபர்ஸ்ட் ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் ரிமூவல், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஃபார் தெரபட்டிக் பர்பஸ். ஸோ தெரபட்டிக் பர்பஸஸ்ன்னு சொல்லும்போது மருத்துவ நோக்கங்களுக்காக ஹியூமனோட ஆர்கனை ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதை மாற்று முறையில வேற ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை மாற்று சிகிச்சை மூலமா இன்னொருத்தங்களுக்கு மாத்துறது. ஸோ இது தொடர்புபட்ட விஷயங்களை ஒழுங்குபடுத்தணும், ரெகுலேட் பண்ணணுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்த ஆப்ஜெக்ட் என்னன்னா ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கமர்ஷியல் டீலிங் இன் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ வணிகமயமாக்குறது, மனிதர்களோட ஆர்கனையும் டிஷ்யூஸையும் அதை வர்த்தகத்துக்கு வெளியில விற்பனை பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் டீலிங்ஸை ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறது இன்னொரு நோக்கம். இது இல்லாம இந்த இரண்டு கூட தொடர்புபட்ட மற்ற இன்சிடென்டலான விஷயங்களுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டம் எப்படி எனாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஷார்ட் டைட்டில் சாப்டர் 1ல ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன் அண்ட் கமென்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 252 கான்ஸ்டிடியூஷனை இன்வோக் பண்ணி இந்த சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 பார்த்துடலாம். ஆக்டோட நேம் தி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. தென் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இட் அப்ளைஸ் in the first instance to the whole of state of Goa, Himachal Pradesh and Maharashtra and to all union territories, and it shall also apply to such other state which adopts this act by resolution passed in that behalf under clause 1 of article 252 of constitution அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா ஆர்டிகல் 252 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் ஸ்டேட்டோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ல பார்லிமெண்ட் அந்த மோர் தென் 2 ஸ்டேட்ஸ் பார்லிமெண்ட் கிட்ட நீங்க இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல, அதாவது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் தான், பட் மோர் தென் 2 ஸ்டேட்ஸ் பார்லிமெண்ட் கிட்ட எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல நீங்க எங்களுக்கு லா எனாக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல லா மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுதான் 252. So இது parliament legislate on state list subject only after resolution passed by the legislature of 2 or more states asking for it சொல்றாங்க. So condition என்னன்னா 2 or more states legislation எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்டை கேட்டிருக்கணும். அது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி ஸ்டேட் லிஸ்டா இருக்கணும். இது அவங்க எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா அந்த அதாவது கேட்கறாங்களே அந்த ஸ்டேட் அவங்க அவங்களோட லெஜிஸ்லேஷன்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதன் மூலமா கேட்டிருக்கணும். ஸோ இது என்னன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல லா எனாக்ட் பண்ணி கொடுக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது எனாக்ட் பண்ணது தான் இந்த சட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுக்குலாம் இது அப்ளை ஆகும்னு சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா, அது இல்லாம மற்ற யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகுன்றாங்க. சரி, இதை இப்ப மற்ற ஸ்டேட் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதை ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட லெஜிஸ்லேஷன் அசம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்றதன் மூலமா இந்த ஆக்ட அப்படியே அவங்க அடாப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கிளாஸ் 3ல இது எப்போ எஃபெக்டுக்கு வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ எஃபெக்டுக்கு எப்போ வருங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நோட்டிபிகேஷன் பண்ற டேட்ல வந்துடும். அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்ஸ் எப்போ அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அடாப்ட் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ல ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது கிளாஸ் 2 அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னங்கிறது ஸோ இன்க்ளூசிவ் டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. இன்க்ளூசிவ் அப்படிங்கும்போது
advertise includes any form of advertising, whether to the public generally or to any section of public or individually to selected person அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டா வேணும்னாலும் இருக்கலாம். அதாவது மோட் அப்படின்னு பார்க்கும்போது அது பிரிண்டா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரானிக் டிஜிட்டல், இல்லைன்னா விஷுவல் டிஸ்பிளே அந்த மாதிரி, இல்லைன்னா ஓரலாவோ டைரக்டாவோ போயிட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னவா வேணும்னா இருக்கலாம். அதே போல இது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அதுவுமே irrelevant. இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணுங்கிறது கிடையாது, அது irrelevant. ஸோ இங்க பப்ளிக் ஜென்ரலா பப்ளிக்குக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நியூஸ் மீடியா, நியூஸ் பேப்பர், டிவி இதுலலாம் கொடுக்கக்கூடியது பப்ளிக் இன் ஜென்ரலி அப்படின்றதுல வந்துடும். பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டாக்டர்ஸை மட்டும் ஒரு பிரிவா எடுத்து அவங்களுக்கு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, இல்ல ஸ்டூடெண்ட்டை மட்டும் தனியா, இல்ல ஒரு சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி யாரையாவது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை கிளாசிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும் அட்வர்டைஸ் பண்றது. இண்டிவிஜுவலி டு செலக்டட் பர்சன் சொல்லும்போது ஒரு ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அப்படின்ற மாதிரி 1 to 1 அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுனாங்கன்னா கூட அதுவுமே வந்து இதுக்கு கீழே கவர் ஆகும். உதாரணத்துக்கு பர்சனல் இமெயில் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்றது. ஸோ இதுல வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ்ங்கிறது வந்து irrelevant. அதே போல மோட் ஆஃப் அந்த அட்வர்டைஸ்மெண்டோட மோடுன்றதும் irrelevant. ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதுல இதை சொல்லியிருக்காங்க. தென் 2 class B-ல அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது செக்ஷன் 13க்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. தென் 2 class 3 ஆத்தரைசேஷன் கமிட்டி. இவங்க யாரு அப்படின்னா செக்ஷன் 9 சப் கிளாஸ் 4 சப்செக்ஷன் ஏ அண்ட் பிக்கு கீழே கான்ஸ்டிடியூட் படக்கூடியவங்க தான் ஆத்தரைசேஷன் கமிட்டி அப்படிங்கிறவங்க. தென் 2D-ல பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்னா என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான டெஃபினிஷன். பிரெயின் ஸ்டெம் டெத் மீன்ஸ் தி ஸ்டேஜ் at which all functions of the brain stem have permanently or irreversibly ceased and is so certified under subsection 6 of section 3 அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 3க்கு கீழே சப்செக்ஷன் 6ல ஒருத்தவங்க வந்து பிரெயின் டெத் வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிருக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பிரெயின் டெத்துங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் ஸ்டெம் ஹேவ் பெர்மனன்ட்லி அண்ட் இர்ரிவர்சபிளி சீஸ்டுங்காங்க. இனிமேல்ட்டு வந்து அதை ரெட்ரைவ் பண்ண முடியாது, அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெட்ரைவ் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகக்கூடியதான் வந்து பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்றதுல வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அடுத்து இந்த ஆக்ட்ல வந்து பிரெயின் ஸ்டெம் டெத்தையும் வந்து ஒரு லீகலா டெத் அப்படின்னு சொல்லி கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலா நம்ம எந்த ஃபார்ம் ஆஃப் டெத்தை நம்ம எடுத்துக்கோனா ஹார்ட் வந்து எப்போ அதோட ஃபங்க்ஷனை நிப்பாட்டி பிரீத்திங்கை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுதோ அதை நம்ம டெத்துன்னு எடுத்துக்கிடுவோம். பட் பிரெயின் ஸ்டெம் டெத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் அதையும் டெத்தா வந்து லா கன்சிடர் பண்ணுது. ஸோ பிரெயின் ஸ்டெம் டெத்துன்னு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களோட அந்த உடம்ப வந்து வென்டிலேஷன் மூலமா, அந்த மெடிக்கல் சப்போர்ட் மூலமா பம்பிங், அந்த ஹார்ட் பம்பிங் எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ பிரெயின் இறந்து போச்சு, பட் ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பட் அந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன்ல வைக்க முடியும்னு இருந்தா கூட இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் வந்து டெத்துன்றதுக்கு கீழே லா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஹார்ட் வந்து அதோட ஃபங்க்ஷனை நிப்பாட்டிருச்சு அப்படிங்கும்போது அவங்க அதுக்கப்புறம் பிரீத் பண்ண போறதில்ல, எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து பிளட் வந்து எங்கேயுமே அதுக்கப்புறம் பம்பிங் இருக்காது. அப்ப ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஆர்கன்ஸும் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். பட் பிரெயின் ஸ்டெம் டெத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வென்டிலேஷனுக்கு கீழேயே வந்து பிளட் பம்பிங்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுனால அந்த ஆர்கன்ஸ் வந்து இன்னும் சில ஆர்கன்ஸ் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து இவங்க ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க அப்படிங்கும்போது ஹார்ட் ஃபங்க்ஷன் இறந்து போய் இருக்கிறத விட இதுல இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய ஆர்கனை வந்து அப்படியே வந்து அதை டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கேபபிளா இருக்கிற மாதிரியான இருக்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 2 டைப்ல உள்ளதையுமே வந்து நமக்கு ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கிளாஸ் D-ல பிரெயின் ஸ்டெம் டெத் மீன்ஸ் தி ஸ்டேஜ் அட் விச் ஆல் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் ஸ்டெம் ஹேவ் பெர்மனன்ட்லி அண்ட் இர்ரிவர்சபிளி சீஸ்ட். ஸோ இதை வந்து சர்டிஃபையும் பண்ணப்பட்டிருக்கணும் செக்ஷன் 3 கிளாஸ் 6க்கு கீழே. தென் 2E-ல டிசீஸ்டு பர்சன்னா என்ன அப்படிங்கிறது. So means a person in whom permanent disappearance of all evidence of life occurs by reason of brain stem death or in a cardiopulmonary sense at any time after live birth has taken place அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க
இந்த டிசீஸ்டு பர்சன்ல தான் ஒன்னு வந்து எப்போ கார்டியா பல்மனரி சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம யூஸ்வலா வந்து சொல்லக்கூடிய ஹார்ட் அதோட பம்பிங் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ரெஸ்பிரேட்டரி எல்லாம் ஸ்டாப் ஆகுது, அது வந்து கார்டியா பல்மனரி சென்ஸ், அது ஒரு டெத். இன்னொன்னு வந்துட்டு இதுக்கு இந்த டிசீஸ்டு பர்சன்ல பிரெயின் ஸ்டெம் டெத்தையும் வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. இதுல இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க, பெர்மனன்ட் டிசப்பியரன்ஸ் ஆஃப் ஆல் எவிடன்ஸ் ஆஃப் லைஃப் அக்காஸ் அப்படின்றது. ஸோ இது என்னன்னா, டெத் வந்து இனிமேல் வந்து நடந்துச்சு, இனிமேல் அவங்க கிட்ட இருந்து எதையுமே வந்து இரிவாசிபிள் ஆக பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு டெம்பரவரி கண்டிஷன்ல இருக்கக்கூடாது. அதாவது கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, அதே போல வெஜிடேட்டிவ் ஸ்டேட், நம்ம லீகலா நிறைய சட்டங்கள்ல வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு பார்ப்போம். சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. சோ பெர்மனண்டா அவங்க வந்து டிசப்பியரன்ஸ் ஆஃப் அவங்களோட லைஃப் இது எல்லாமே வந்து பெர்மனண்டா டிசப்பியர் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். சோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடியது. தென் 2Fல டோனார்னா என்ன அப்படிங்கிறது, டோனார் மீன்ஸ் எனி பர்சன் நாட் லெஸ் தென் 18 இயர்ஸ் எல்லாருமே டோனார்ன்றதுக்கு கீழே வருவாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து வாலண்டியரா வந்து தன்னோட ஆர்கனை வந்து தெரப்பட்டிக் பர்பஸ்க்காக ரிமூவல் பண்றதுக்கு வாலண்டியரியா யாரெல்லாம் ஆத்தரைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் டோனர். ஸோ தன்னோட ஆர்கனை தெரப்பட்டிக் பர்பஸுக்காக வாலண்டியரா ரிமூவ் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய நபர், அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு நாட் லெஸ் தென் 18 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பேரு டோனர். இப்போ 2F வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அதுக்கு முன்ன ஆமா 2F கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் 2G ஹாஸ்பிட்டல்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது இன்க்ளூசிவ் டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். எப்பவுமே வந்து இன்க்ளூசிவ் டெஃபினிஷன்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸாஸ்டிவாவே இருக்காது. அதுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சேர்க்க முடியும், இன்னும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து இன்க்ளூசிவ் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. சோ வேற ஆக்ட்ல வந்து இருக்கக்கூடியதையும் நம்ம இங்க எடுத்துட்டு வர முடியும். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் ஆரம்பிக்காங்க அப்படின்னா அதுல சொல்லியிருக்கிறது தான் மீனிங், அதுல இருக்கக்கூடியது தான் இன்க்ளூடிவ். இதுக்கு அர்த்தம் இது, அதோட சேர்த்து இதையும் நம்ம இன்க்ளூசிவா சேர்த்துக்கலாம். அது வந்து மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்கும். சில டெஃபினிஷன் வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன்ஸ்னா இதுல சொல்லியிருக்கிறது மட்டும்தான் இதுக்கு அர்த்தம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்க்ளூட்ஸ் சொல்லும் போது இது இன்க்ளூசிவ் நேச்சர்ல தான் இருக்கு. அப்ப இந்த டெஃபினிஷன் வந்து எக்ஸாஸ்டிவான ஒரு டெஃபினிஷன் கிடையாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் சொல்றாங்கன்னா, நர்சிங் ஹோம், கிளினிக், மெடிக்கல் சென்டர், மெடிக்கல் ஆர் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தெரப்பட்டிக் பர்பஸ் அண்ட் அதர் லைக் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தெரப்பட்டிக் பர்பஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னா, அதாவது ஒரு எங்கெல்லாம் வந்து ஒரு மனிதர் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம், அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், எங்கெல்லாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்களோ, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் பண்றாங்களோ. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா நமக்கு தெரியும், சர்ஜரி இல்ல மெடிசின் கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது, இது எல்லாமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியது. டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ்ரே எடுப்போம், எம்ஆர்ஐ, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுப்போம் இல்லையா, இதெல்லாமே வந்து டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ன்றதுல வரும். அதே போல நர்சிங் கேர், கேர்னா நமக்கு தெரியும், அந்த கேர் நர்சிங் கேர்னே சொல்லி தனியா ஒரு செக்டார் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது. தென் பிசியோதெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அக்கேஷனலா வந்து தெரப்பி கொடுக்குறாங்க பிசியோதெரபிஸ்ட், அந்த மாதிரி பண்ணக்கூடியது. நாட் ஓன்லி பிசியோதெரப்பி, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க, தென் ரிஹாபிலிட்டேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லும் போது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து போஸ்ட் இன்ஜுரிய வந்து ஃபாலோ அப்ல இருக்கக்கூடியது, அது வந்து அந்த ரிஹாபிலிட்டேஷன் சர்வீஸ்ன்றதுக்கு கீழே வருவாங்க. அதே போல போஸ்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாலோ அப் ப்ரொசீஜர். அதே போல ப்ரிவென்டிவ் கேர் எடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், அதாவது வேக்சினேஷன், அதுக்கப்புறம் டிசீஸை வந்து ஸ்கிரீன் பண்றது, முன்னாடியே வந்து என்ன மாதிரி டிசீஸ்ன்றதுக்காக ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர், வேக்சினேஷன் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து அவங்களோட மனித ஆரோக்கியத்துக்கு தொடர்பு பட்டு என்னெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் பேர் தான் தெரப்பட்டிக் பர்பஸ் அப்படின்றது. பின்னாடியே வந்து தெரப்பட்டிக்னா என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து இது என்ன நடந்தாலும் இதுக்குள்ள வரும். ஸோ என்ன வராது அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து வெறும் காஸ்மெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல வெறும் இந்த மெடிக்கல் இதுன்றது இல்லாம வெறும் வேற ஏதாவது ரிசர்ச் ஓரியன்டா, அது வந்து இவங்களோட உயிர் நோக்கம், இவங்களை பாதுகாக்கணும், இந்த மனிதர்களை பாதுகாக்கணும்ன்ற நோக்கம் இல்லாது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த ஆக்டுக்கு கீழே வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நர்சிங் ஹோம், கிளினிக், மெடிக்கல் சென்டர், மெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தெரப்பட்டிக் பர்பஸ் அண்ட் அதர் லைக் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது தொடர்பு பட்டு இப்ப நான் சொன்ன இந்த நிறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணாலும் அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ன்றதுல வருவாங்க. தென் ஹியூமன் ஆர்கன் அப்படின்னு சொல்லும்போது மீன்ஸ் எனி பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி கன்சிஸ்டிங் ஆஃப் அ structured arrangement of tissues which if wholly removed cannot be replicated
பை தி பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்ட்ல 2 விஷயம் கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஹியூமன் ஆர்கன், இன்னொன்னு வந்து டிஷ்யூஸ். ஹியூமன் ஆர்கனுக்கும் டிஷ்யூஸ்க்கும் என்ன சம்பந்தம்னா, ஹியூமன் ஆர்கன் சொல்லும்போது ஹியூமன் ஆர்கனும் வந்து எப்பவுமே கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஷ்யூஸ் மூலமா தான் ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. பட் ஆக்ட்ல 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு டிஷ்யூ ஒரு ஸ்ட்ரக்சரல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது அது வந்து ஒரு கட்டமைப்பா இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பிரிச்சு எடுத்துட்டோம், உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அதை திருப்பி நம்ம உடம்பால அதை உருவாக்க முடியாது, ரிப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்ற நேச்சர்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஹியூமன் ஆர்கன் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் வந்து அது ஃபுல்லா டிஷ்யூஸால ஆகப்பட்டது தான். ஆனா அந்த டிஷ்யூஸ் வந்து ஹார்ட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு அரேஞ்ச்மெண்ட்ல இதயமா அது உருவாக்கி இருக்குல்ல. அதே போல லிவர், லங்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸை நம்ம உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம பாடியால ஃபுல்லா அதை வந்து நம்ம ஹோலி ரிமூவ் அப்படிங்கும்போது பாடியால அதை திருப்பி ரிப்ளிகேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஹியூமன் ஆர்கன். பட் டிஷ்யூஸ்னா அப்படி கிடையாது. அது வந்து எப்போ வேணும்னாலும் ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டுக்குள்ள 2யுமே வந்து கமர்ஷியல் டீலிங் பண்ணக்கூடாதுன்றது தான் ஆக்டோட நோக்கம். ஸோ இது 2Hல ஹியூமன் ஆர்கன்ல வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. Any part of a human body consisting of a structured arrangement of tissues which if wholly removed cannot be replicated by the body. Then 2HAல human organ retrieval center அப்படின்னா என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, which has adequate facility for treating serious ill patient who can be potential donors of organ in the event of death. ஸோ இது என்னன்னா, இந்த ஹியூமன் ஆர்கன் ரெட்ரைவல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சென்டர்ல வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும். பட் அதுவும் எப்படின்னா, ரொம்ப சீரியஸா ரொம்ப ஒரு கவலைக்கிடமான சிச்சுவேஷன்ல வரக்கூடிய பேஷண்டா இருந்து அவங்க வந்து சப்போஸ் அவங்க வந்து பிரெயின் டெத்ன்ற ஸ்டேஜுக்கு போறாங்க, அப்படி இல்லாட்டி பல்மனரி இதுல வந்து அவங்க இறந்து போறாங்க, சாரி கார்டியாக் இதுல வந்து கார்டியா பல்மனரின்றதுல வந்து இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் டோனரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடியவங்களை ட்ரீட் பண்ணக்கூடியவங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தென் அடுத்து which is registered under subsection 1 of section 14 for retrieval of human organ. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் ஆர்கனையோ டிஷ்யூவையோ யாருமே ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ரெஜிஸ்டர்டு இதா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் ஹியூமன் ஆர்கன் ரெட்ரைவல் சென்டர்லயும் ஒன்னு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க, இன்னொன்னு வந்து அவங்க கண்டிப்பா இந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டரும் பண்ணப்பட்டிருக்கணுங்கிறது 2HA. தென் மைனர் அப்படின்னு சொல்லும்போது, மைனர் மீன்ஸ் a person who has not completed the age of 18 years. யாரெல்லாம் 18 வயது நிறைவு பண்ணலையோ அவங்க எல்லாம் மைனர். தென் நியர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பவுஸ், சன், டாட்டர், ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏ அண்ட் பி, அவங்கள ஸ்பவுஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏ அண்ட் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு கீழே 2 ஜென்ரேஷன், இவங்களுக்கு மேல 2 ஜென்ரேஷன், அவங்க கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர். இதுதான் வந்து இந்த காம்போ. ஸோ ஏ அண்ட் பி அவங்க வந்து ஸ்பவுஸ்ன்றதுல வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு அவங்களோட சன் அண்ட் டாட்டர், அது ஒரு டிகிரி. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் டாட்டர். இவங்களுக்கு மேல போனீங்கன்னா அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர், அவங்களுக்கு மேல இன்னொரு ஜென்ரேஷன் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர். ஸோ 2 ஜென்ரேஷன் லீனியன்ட், 2 ஜென்ரேஷன் மேல, இந்த 2 இது இல்லாது பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ இவங்க தான் வந்து நியர் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து நோட்டிபிகேஷன் சொல்லும்போது அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்றது. தென் 2K வந்து பேமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக பேமெண்ட்டை எங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஆர்கன் தொடர்புபட்ட விஷயங்கள்ல கமர்ஷியல் டீலிங் பண்ணக்கூடாதுன்றது பாக்குறோம் இல்லையா. அப்போ உறுப்பை வந்து விற்பனைக்காக யாரும் நான் வந்து என் ஆர்கனை விற்கிறேன், நீங்க அதுக்கு பணம் கொடுங்க, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்போ பேமெண்ட்னா என்ன, பணமா இருக்கணுமா இல்ல வேற மணி ஒர்த்ல இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக பேமெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க 2K. Payment means payment in money or money's worth but does not include any payment for defraying or reimbursing the cost of removing, transporting or preserving the human organ or tissue or both to be supplied. இது ஒண்ணு. இன்னொன்னு, any expenses or loss of earning incurred by a person so far as reasonably and directly attributable to his supplying any human organ from his body. ஸோ இவ்வளவு விஷயம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்னா என்னன்னா, சம்திங் இன் ரிட்டர்ன். நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிப்போம்ல, குவிட் ப்ரோ கோ அப்படின்னு சொல்லி, குவிட் ப்ரோ கியூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ சம்திங் இன் ரிட்டர்ன் வந்து கன்சிடரேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ பேமெண்ட்ல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஆர்கனை டொனேட் பண்றதுக்கு எனக்கு வந்து சம்திங் இன் ரிட்டர்ன்ற கெப்பாசிட்டியில நீங்க வந்து ஆர்கனுக்கு டொனேட் பண்றதுக்காக பணம் தரணும் அப்படின்ற மாதிரி டீலிங் இருக்கக்கூடாது. பட் அது எப்படி இருக்கலாம், எந்த பேமெண்ட் எல்லாம் லா பெர்மிட் பண்ணுது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஆர்கனை வந்து ஒருத்தங்க டோனர் சொல்லக்கூடியவங்க டொனேட் பண்ண வராங்க அப்படிங்கும்போது, அந்த டோனர் வந்து அதுக்காக அவங்களோட வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு வருவாங்க.
ஸோ அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. அப்ப அந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். அதே போல அவங்க டோனர் வந்து அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்றாங்கும் போது அதற்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கு நிறைய அவங்க செலவுலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாத மத்த டீலிங் வந்து இந்த ஆக்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ அப்ப பேமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் இன் மணி ஆர் மணிஸ் ஒர்த்துங்காங்க. ஸோ அது பணமா இருக்கலாம். ஏன்னா பணம் இல்லாம மணிஸ் ஒர்த்தாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கிஃப்ட் இல்ல வேற ஏதாவது ஆஃபர்ஸ், ஜுவல்ஸ் வாட் எவர் மேபி பணத்தோட வேல்யூல எதெல்லாம் வந்து கிடைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம அங்க சேர்த்துக்கலாம். பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி பேமெண்ட் ஃபார் டீஃப்ரேயிங் ஆர் ரீஇம்போசிங். ஸோ இதுல தான் வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகாது. தி காஸ்ட் ஆஃப் ரிமூவிங், டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர் பிரிசர்விங் தி ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ் ஆர் போத் டு பி சப்ளை. ஸோ இது இந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது, ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஸோ இதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் இதுல அடங்காது. அதே போல எனி எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ் ஆஃப் ஏர்னி இன்கார்டு பை அ பர்சன் சோ ஃபார் ரீசனபிளி அண்ட் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு சப்ளையிங் எனி ஹியூமன் ஆர்கன். ஸோ இதுல வந்து இந்த லாஸ்ட் நான் சொன்னாலே அவங்க வேலையை விட்டுட்டு வந்து வராங்க, அதுக்காக ஒரு 1 month அவங்க வந்து ரெஸ்ட்ல இருந்து தான் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆக முடியும்னா அதெல்லாம் வந்து அவங்க ஈடுகட்டுறதுக்கான அந்த செலவுகள் வந்து இந்த பேமெண்ட்ன்றதுக்கு கீழே கவர் ஆகாது. ஏன்னா அஃபென்ஸ்ல வந்து பேமெண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை வந்து நம்ம அஃபென்ஸ்ல கொண்டு வரணும். தென் 2L பொறுத்த வரைக்கும் பிரெஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்லும்போது ரூல்ஸ்ல வந்து இந்த ஆக்டுக்கு கீழே ரூல்ஸ்ல பிரெஸ்கிரைப் பண்றதுதான். அது நமக்கு பெருசா எக்ஸாம் தேவையில்லை. தென் அடுத்து 2M யாரெல்லாம் வந்து ரெசிபியன்ட்ன்றதுல மீன்ஸ் a person into whom any human organ or tissue or both is proposed to be transplanted அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து a person into whom எனி அப்படின்ற வார்த்தை எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இந்த இடத்துல ரெசிபியண்டா வர முடியும். ஒரு கம்பெனியோ இல்ல வேற ஏதாவது ஆர்கனைசேஷனோ அவங்க இந்த டெஃபினிஷன்ல வரக்கூடிய ரெசிபியன்ட்ன்றதுக்குள்ள வரல. அதனாலதான் அதான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்றாங்க. பர்சன் இன்டு ஹூம், எந்த பர்சன் கிட்ட இருந்து இன்டு இன்னொரு பர்சன், இன்னொரு ஹியூமனுக்கு வந்து ஒரு நபருக்கு போகிறது. ஸோ இந்த இடத்துல பர்சனை வந்து மீன் பண்ணுது. அதுல வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அந்த ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ப்ரப்போஸ்ட் டு பி டிரான்ஸ்பிளான்டட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆர்கனை வந்து ரிமூவ் பண்ணிலாம் டோனர் கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கல. ஆனாலுமே ப்ரப்போஸ்ட் டு பி டிரான்ஸ்பிளான்டட்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து சில லெட்ஜர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற லெட்ஜர்லாம் வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ப்ரப்போஸ்ட் டு பி எ பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இந்த ரெசிபியன்ட்ன்றதுக்கு கீழே வந்து இந்த டெஃபினிஷன்ல சேர்த்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னா ஆக்சுவலி டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா அந்த ஆர்கனை வாங்கினவங்க ரெசிபியன்ட்ல வந்துடுறாங்க. அது இல்லாம ஃபியூச்சர்ல தான் ப்ரப்போஸ்ட் பார்ட்டியா இருக்கிறவங்களையும் இங்க சேர்த்திருக்காங்க. ஏன் ப்ரப்போஸ்ட் பார்ட்டியையும் சேர்க்காங்க அப்படின்னா அஃபென்ஸை கமிட் பண்றவங்க ஆல்ரெடி நடந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து நான் ஒன்னும் கமர்ஷியல் டீலிங்ல இன்வால்வ் ஆல்ரெடி நடந்த விஷயத்துல கமர்ஷியல் டீலிங்ல இன்வால்வ் ஆகுறவங்க அஃபென்ஸ்ல வந்துருவாங்க. பட் அக்யூஸ்ட் வந்து ஆக்சுவலி அங்க இன்னும் டிரான்ஸ்பிளான்டேஷனே நடக்கலையே, அந்த எதுவுமே ஆர்கனையும் இன்னும் ரிமூவ் பண்ணலையே, அப்புறம் எப்படி என் மேல நீங்க சார்ஜ் பண்ண முடியும்னு எஸ்கேப் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபியூச்சர்ல வந்து ப்ரப்போஸ்ட் பார்ட்டியா இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்களுக்குமே வந்து இந்த கமர்ஷியல் டீலிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரெசிபியன்ட்ல இவங்களையும் உள்ள சேர்த்திருக்காங்க. சோ அதுதான் வந்து ஆர் இஸ் ப்ரப்போஸ்ட் டு பி டிரான்ஸ்பிளான்டேட்ன்றதுல 2 பார்ட்டியா வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. தென் அடுத்து 2Nல ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இப்போ NMC ஆக்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கவங்க தான் வந்து ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். தென் 2Oல தெரபட்டிக் பர்பஸ்னா என்னங்கிறது. ஸோ தெரபட்டிக் பர்பஸ் மீன்ஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி டிசீஸ் ஆர் தி மெஷர் டு இம்ப்ரூவ் ஹெல்த் அக்கார்டிங் டு எனி பர்டிகுலர் மெத்தட் ஆர் மொடாலிட்டி. ஸோ இதுதான், அதாவது டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இது. அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து ஹெல்த், நம்மளோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நடக்கக்கூடியது. ஸோ இது என்ன மெத்தடா இருந்தாலும் சரி, என்ன மொடாலிட்டியா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் ஆர் மொடாலிட்டின்றதுல தான் நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் இல்லையா, வேரியஸ் இது சொன்னேன் இல்லையா, தெரபட்டிக்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இல்லை நீங்க சேர்த்துக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர், அப்புறம் நர்சிங் கேரு, பிசியோதெரப்பி, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே ப்ரிவென்டிவ் கேர் பண்ணக்கூடியவங்க எல்லாமே இதுல வருவாங்க. இது வந்து 2O. தென் 2OAல டிஷ்யூனா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆர்கன்ல முதல்ல பார்த்தோம் இல்லையா. அதாவது ஆர்கன்னா கம்ப்ளீட்டா உடம்பு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பாடி அதை ரிப்ளிகேட் பண்ணாது. பட் டிஷ்யூக்கு அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ட் ஆனது. டிஷ்யூ மீன்ஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் எக்ஸப்ட் பிளட்
performing a particular function in the human body. ஸோ டிஷ்யூல வந்து பிளட்டை மட்டும் எக்ஸெப்ட் பண்றாங்க. ஏன்னா பிளட்டுக்கு தனியா ரூல்ஸ் வந்து பிளட் டொனேஷனுக்கு வந்து தனியா ரூல்ஸ் வருது. அது இல்லாம இன்னொரு ஆக்டுக்கு கீழே கவர் ஆகுது. ஐ திங்க் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அதில் பாத்துக்கோங்க. ஸோ அது அங்க கவர் ஆகுறதுனால அதை வந்து இந்த ஆக்டோட ஆம்பிட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க பிளட்டை மட்டும். மற்றபடி எல்லா குரூப் ஆஃப் செல்ஸும் உடம்புல பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து அது ஹியூமன் பாடியில பண்ணுது அப்படிங்கக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடிய எல்லாமே டிஷ்யூ அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல குரூப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா கார்னியாவை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டிஷ்யூ. அதாவது கார்னியானா நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருவிழி படலம் இருக்கு இல்லையா, அது. ஸோ இந்த கருவிழி படலம் என்ன பண்ணும்னா கண்ணை வந்து ப்ரொடெக்டும் பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்டா ஒரு கவரிங்கையும் அது கொடுக்கும். இந்த மாதிரி இப்ப நம்ம இதே ஸ்கின்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நம்ம உடம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அதே போல ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதை ரிப்பேரிங் ஒர்க்கையும் வந்து ஸ்கின் பண்ணும். அப்ப ஸ்கின் வந்து ஒரு டிஷ்யூன்றதுக்கு கீழே வரும். அதே போல நம்ம இது போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா கார்டிலேஜ்னா வேற ஒண்ணும் இல்ல, குருத்தெலும்பு. போன் இதெல்லாம் வந்து போன் அண்ட் கார்டிலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்காகவும் சப்போர்ட் கொடுக்கறதுக்குமான ஒரு டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம அது வந்து தன்னைத்தானே ரிப்ளிகேட் பண்ண முடியும், அதை எடுத்தாலும் அது திருப்பியும் வந்து அதை ரெஜுவினேட் பண்ண முடியும், அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இதுல இந்த டிஷ்யூன்றதுக்கு கீழே வருது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸ் அப்படின்னாலே இட் இஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பிளட். இந்த டிஷ்யூஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணணும்னா பர்ஃபார்மிங் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இன் தி ஹியூமன் பாடி. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பாடியில பண்ணும். ஸோ இதெல்லாமே டிஷ்யூன்றதுக்கு கீழே சொல்றாங்க. தென் அடுத்து 2OB tissue bank means a facility registered under section 14A for carrying out any activity relating to recovery, screening, testing, processing, storage and distribution of tissues but does not include a blood bank. ஸோ பிளட் மட்டும் இந்த ஆக்டோட ஆம்பிட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, மீதி எல்லாமே உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து டிஷ்யூ பேங்க்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் 14 கேபிட்டல் ஏக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்ன்றது அது ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. இதுல சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்களே, ரெக்கவரி, ஸ்கிரீனிங், டெஸ்டிங், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த ரெக்கவரினா என்ன அப்படின்னா டிஷ்யூஸை வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம டோனார் கிட்ட இருந்து அதை வாங்கி அப்டைன் பண்றது, அதுதான் வந்து ரெக்கவரின்றதுக்கு கீழே வரும். அப்டைனிங் டிஷ்யூஸ் ஃப்ரம் அ டோனார். ஸோ டோனார்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்கிறவங்களும் ஆர்கனை டொனேட் பண்ணலாம், இறந்து போனவங்களும் ஆர்கனை டொனேட் பண்ணலாம். ஸோ அப்போ ரெக்கவரின்னு சொல்லும்போது டிஷ்யூஸை வந்து உயிரோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து அப்டைன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, டிசீஸ்ட் பர்சன் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றாங்களா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ரெக்கவரின்றதுக்கு கீழே இது வரும். தென் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து அந்த டோனாரோட சூட்டபிலிட்டி அண்ட் மெடிக்கல் ஹிஸ்டரியை வந்து அசஸ் பண்றது. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு பொருத்த போறோம், அப்போ இவங்களோட இது வந்து சூட்டபிளா இருக்கா, அடுத்தவங்களுக்கு நம்ம மாற்றி பொருத்துறதுக்கு அது சூட்டபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற அந்த இதை அசஸ் பண்றதும் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறதும் வந்து இந்த ஸ்கிரீனிங்ன்றதுக்கு கீழே வரும். தென் டெஸ்டிங்னு பார்த்தோம்னா அந்த நம்ம வாங்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்ஃபெக்ட் ஆகாம டிசீஸ் எதுவும் இருக்கா அதுல அப்படின்றத டெஸ்ட் பண்ணக்கூடியது தான் இந்த டெஸ்டிங். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நம்ம ஹெச்ஐவி டெஸ்டிங் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் டெஸ்டிங், ஹெச்ஐவி டெஸ்டிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டெஸ்டிங்ன்றதுக்கு கீழே வரும். தென் அடுத்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கிளீனிங் பண்றது, அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது. ஸ்டோரேஜ்ன்றதுக்குமே வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு கீழே வரும். ஸோ ப்ராசஸிங்லையும் அதே தான், கிளீன் பண்றது. தென் அதை வந்து பிளான் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ப்ராசஸிங்ன்றதுல வரும். தென் ஸ்டோரேஜ்னு சொல்லும்போது அதை மெயின்டைன் பண்ணணும், அதை ப்ராப்பர் கண்டிஷன்ல அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலா வந்து சப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த டிஷ்யூ பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் 14A கீழே ரெஜிஸ்டர்டா இருக்கணும். தென் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப நம்ம பார்த்த இது தொடர்பு பட்டதா இருக்கணும். ஸ்டோரேஜ் டிஷ்யூஸ் தொடர்பு பட்டு இது டிஷ்யூஸ் தொடர்பு பட்ட ரெக்கவரி, ஸ்கிரீனிங், டெஸ்டிங், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் வரக்கூடியது தான் பேரு டிஷ்யூ பேங்க். ஸோ இது வந்து டிஷ்யூக்கு மட்டும்தான், டைட்டிலே வந்து டிஷ்யூ பேங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பிளட் பேங்க் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. தென் அடுத்து 2P டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது மீன்ஸ் தி கிராஃப்டிங் ஆஃப் எனி ஹியூமன் ஆர்கன் ஃப்ரம் எனி லிவிங் பர்சன் ஆர் டிசீஸ்டு பர்சன் டு சம் அதர் லிவிங் பர்சன் ஃபார் தெரபட்டிக் பர்பஸ். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடியது ஹியூமன் ஆர்கனை, அது உயிரோடு இருக்கிற நபர்கிட்ட இருந்தாலும் சரி, இறந்து போன நபர்கிட்ட இருந்தாலும் சரி, ஹியூமன் ஆர்கனை எடுத்து இன்னொரு லிவிங் பர்சனுக்கு மருத்துவ நோக்கங்களுக்காக வந்து மாத்துறதுக்கு பேரு தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது வந்து 2P, இதுவும் வந்து முக்கியமான டெஃபினிஷன். தென் அடுத்து 2Q, இதுல வந்து
டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்னா யாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3க்கு கீழ வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த அவரு அததான் வந்து இந்த 2Qல சொல்றாங்க. A person appointed by the hospital for coordinating all matters relating to removal of transplantation of human organ or tissues or both, and for assisting the authority for removal of human organ in accordance with the provision of section 3. ஸோ செக்ஷன் 3க்கு கீழ தேவைப்படக்கூடிய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய நபரும் அவர் வந்து இதுக்கு ஆல்ரெடி இந்த செக்ஷன் 3க்கு கீழ வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க. தென் இதுதான் வந்து 2Qல வந்து சொல்லிக்கக்கூடிய விஷயம். தென் இதோட டெஃபினிஷன் முடிஞ்சிச்சு. தென் சாப்டர் 2ல அத்தாரிட்டி ஃபார் தி ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ் ஆர் போத். செக்ஷன் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத். இதுல என்ன சொல்றாங்கன்னா, டோனர் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா டோனர். ஸோ எனி டோனர் மே இன் சச் மேனர் அண்ட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் ஆஸ் மே பி prescribed authorize தி ரிமூவல் பிஃபோர் ஹிஸ் டெத். ஸோ கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரோட இருக்கக்கூடிய நபர் இறந்து போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் வந்து ஆர்கனை வந்து டொனேட் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்றதை பத்தி கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் ஹிஸ் டெத் ஆஃப் எனி ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத் ஆஃப் ஹிஸ் பாடி ஃபார் தெரபட்டிக் பர்பஸ். ஸோ படிக்கும்போது ஃபுல்லாவே உயிரோட இருக்கும்போது கொடுக்கறதா இல்ல இறந்து போனதுக்கு அப்புறமா உள்ள ப்ரொவிஷனை டீல் பண்றாங்களாங்கிறத மைண்ட்ல வச்சுட்டே வாங்க. இன்னொன்னு ஆர்கனை பத்தி பேசுறாங்களா டிஷ்யூவை பத்தி பேசுறாங்களா, இந்த 4 விஷயம் தான், வேற எதுவுமே இல்ல சட்டத்துல, ரொம்ப சின்னதுதான். ஸோ இந்த செக்ஷன் சப்கிளாஸ் 3க்கு சப்கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் எனி டோனர் மே அந்த ரூல்ஸ்ல எல்லாம் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரெஸ்கிரைப்டு கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து தன்னோட பாடியில இருக்கக்கூடிய ஆர்கனையோ டிஷ்யூவையோ ரிமூவ் பண்றதுக்கு ஹி இஸ் காம்பிடன்ட் டு ஆத்தரைஸ். அதுவும் எதுக்காகனா ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தெரபட்டிக் பர்பஸ் அப்படிங்கிறது கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 1A for the purpose of removal, storage or transplantation such human organ or tissue of both as may be prescribed, it shall be the duty of the registered medical practitioner சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே வந்து இந்த ஹியூமன் ஆர்கனையோ டிஷ்யூவையோ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணணும் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு ஒரு டியூட்டியை வந்து இம்போஸ் பண்றாங்க. அந்த டியூட்டி ஆஃப் தி மெடிக்கல் பிராக்டிஷனர் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் தி ஹாஸ்பிட்டல், அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லி, அவரோட கன்சல்டேஷனோட சேர்த்து அவரோட கன்சல்டேஷன் பண்ணிட்டு இந்த டியூட்டி எல்லாம் அவர் பண்ணணும். என்னன்னா டு அசர்டைன்ட் ஃப்ரம் தி பர்சன் அட்மிட்டட் இன் தி இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பர்சன், அந்த நபர் அப்படி இல்லாட்டி அந்த நபரோட நியர் ரிலேட்டிவ் யாரு நம்ம டெஃபினிஷன்ல பாத்திருக்கோம். ஸோ நியர் ரிலேட்டிவ் அவங்க கிட்ட இருந்து ஆத்தரைசேஷன் வந்து வாங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் அசர்டைன் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எதுக்காக ஆத்தரைசேஷன் அப்படின்னா அட் எனி டைம் பிஃபோர் ஹிஸ் டெத், இது வந்து ஆத்தரைசேஷன் பிஃபோர் ஹிஸ் டெத், தி ரிமூவல் ஆஃப் எனி ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத் ஆஃப் ஹிஸ் பாடி அண்டர் சப்செக்ஷன் 2. then the hospital shall proceed to obtain the documentation for such authorization அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் அசர்டைன் பண்ணணும் அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களான்றத. தென் அதுக்கப்புறமா ஆத்தரைசேஷன் இருக்கு அப்படின்னா மற்ற டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற விஷயங்களை ப்ரொசீட் பண்றதுக்கான விஷயங்களை செய்யணும். தென் அடுத்து கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஆத்தரைசேஷன் வந்து அந்த கன்சர்ன் பர்சனோ, அதாவது ஐசியூல இருக்கக்கூடிய அந்த அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அந்த பர்சன் அப்படி இல்லாட்டி அவங்க சார்பா நியர் ரிலேட்டிவ் வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்களான்றதை அசர்டைன் பண்றது கிளாஸ் 1. கிளாஸ் 2ல அந்த மாதிரி கொடுக்கல, ஆத்தரைசேஷன் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளாஸ் 2. ஸோ ஆத்தரைசேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அவேர் பண்ணணும். அதாவது நம்ம வந்து இது சொல்லுவோம் இல்லையா, இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் டு பெயில் இருக்கு, உங்களுக்கு ரைட் டு லீகல் அசிஸ்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத போலீஸ் அத்தாரிட்டி வந்து அந்த பர்சனுக்கு சொல்லணும்ன்றது நம்ம படிக்கோம்ல. அதே மாதிரி இங்க டாக்டருக்கு ஒரு பவுண்ட் அண்ட் டியூட்டி இருக்கு. என்னன்னா உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு, ஒண்ணு நீங்க வந்து உங்களோட ஆர்கனை வந்து டொனேட் பண்ணலாம் இல்ல பண்ணாம விடலாம், இதை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும்ன்றதுதான் இந்த கிளாஸ் 2. ஸோ வேர் நோ சச் அத்தாரிட்டி ஆஸ் ரெஃபர்டு டு இன் சப்செக்ஷன் 2ல அந்த மாதிரி அத்தாரிட்டி இல்லைன்ற பட்சத்துல டு மேக் அவர் to that person or near relative for option to authorize or decline for donation of human organ or tissue or both. So இது வந்து இந்த ரைட் வந்து உங்களுக்கு இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். தென் அடுத்து
இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டியூட்டி என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெக்வயர் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹியூமன் ஆர்கன் ரிமூவல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிமூவல், இவங்க தான் வந்து ரிமூவல் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்டிங்ல அனுப்புறதுக்கு வந்து ரெக்வயர் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கிளாஸ் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 3ல கிளாஸ் 1 அண்ட் 1 கேபிட்டல் ஏ. தென் 1 கேபிட்டல் பியை பொறுத்த வரைக்கும் இந்த மேல வந்து நம்ம சப் கிளாஸ் 1, 2, 3ன்னு சொல்லி 3 விஷயம் 1 கேபிட்டல் ஏ இவ்வளவும் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இது வந்து இந்த 1 கேபிட்டல் பில வந்து ஒரு கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த ஸ்பெசிஃபைடு டேட்ல இருந்து ரெஜிஸ்டர்டு ஹாஸ்பிட்டலா இல்லாதவங்களும் வந்துட்டு இனிமேல் இந்த மேல சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டால இம்போஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதுதான் வந்து கிளாஸ் பி. அதாவது ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் டேட்டை பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்து இந்த டேட்ல இருந்து இனிமேல், ஏன்னா ரெஜிஸ்டர்ட் ஹாஸ்பிட்டல் ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள வந்துடுறாங்க, அவங்களுக்கு இது அட்ராக்ட் ஆகும். சப்போஸ் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலா இல்லாதவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும்னா சொல்றதுக்கான காம்பிடன்சி இருக்கு. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் டோனர் வந்து ரைட்டிங்ல இப்ப உயிரோட இருக்கக்கூடிய நபர் வந்து முன்னாடியே இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்க ஆத்தரைஸ் பண்றாங்க, உடம்புல இருந்து ஆர்கன் எடுத்துக்கோங்க ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படி அதை ஆத்தரைஸ் பண்ணணும்னா 2 or more விட்னஸ், அதுல அட்லீஸ்ட் ஒரு விட்னஸ் வந்து அவங்களோட நியர் ரிலேட்டிவா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆத்தரைசேஷனை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அப்படி இல்லாட்டி சப்போஸ் வந்து அவங்க உயிரோட இருக்கும்போது அந்த ஆத்தரைசேஷனை அவங்க கொடுக்கல, அவங்க ஆத்தரைசேஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல யார் வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களோட நியர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி ஆர்கனை வந்து டொனேட் பண்றதுக்கு ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் எனி டோனர் ஹேட் இன் ரைட்டிங் அண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் 2 or more witness unequivocally authorized at any time before his death the removal of any human organ of his body after his death for therapeutic purpose, the person lawful in possession of the body, dead body of the donor shall அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க ஆத்தரைசேஷன் அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த டெட் பாடிக்கு வந்து யாரு லாஃபுல் பொசிஷனோ அவங்க வந்து அந்த ஆர்கனை எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ரீசனபிள் ஃபெசிலிட்டிஸையும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 2ல. இதுல வந்து இந்த லாஃபுல்லி இன் பொசிஷன் ஆஃப் தி டெட் பாடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த லாஃபுல்லி பொசிஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நியர் ரிலேட்டிவ்ஸ் ஆப்வியஸா வருவாங்க. அது இல்லாம சில இடங்கள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரிசன் அத்தாரிட்டிஸ் வருவாங்க. ஏன்னா யாராவது பிரிசன்ல இறந்து போயிட்டாங்க, அவங்களோட டெட் பாடியை யாருமே கிளைம் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னாலும், அதே போல சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸும் வருவாங்க. ஏதாவது வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெத் வந்து அக்கர் ஆகுது, யாரோ ஒருத்தங்க ரோட்ல இருந்திருப்பாங்க, அவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, பட் அந்த பர்சன் இறந்து போறாங்கன்னு வச்சுக்கிடுமே, அவங்களுக்கு திருப்பி அவங்களை கிளைம் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல லாஃபுல்லி பொசிஷன் ஆஃப் டெட் பாடின்றதுல ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸும் வருவாங்க. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த ஆக்டை படிக்கும்போது. ஸோ இந்த லாஃபுல்லி இன் பொசிஷன் சொல்லும் போது ரிலேட்டிவ்ஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த லாஃபுல் பொசிஷன் இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து அந்த ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஃபுல் ரீசனபிள் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடியை வந்து அதுக்கு மேல அந்த வேலை அவங்க வந்து அந்த ஆர்கனை ரிமூவ் பண்றதுக்கு பாடியை முதல்ல கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ்ன்றதுக்கு கீழே இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே அந்த பர்சன் லாஃபுல் இன் பொசிஷன் சொல்லக்கூடிய அந்த நபர் செஞ்சு கொடுக்கணும்ன்றது இந்த கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த இறந்து போற நபர் வந்து முன்னாடியே வந்து விட்னஸ் முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறாங்கன்னா கிளாஸ் 2ல பேசுறாங்க இல்லையா. கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க எந்த ஆத்தரைசேஷனும் பண்ணி கொடுத்துட்டு போகல அப்படிங்கும் போது அவங்களோட லாஃபுல் பொசிஷனுக்கு வந்து யாரு வந்து ஆத்தரைஸ்டு பர்சனா இருப்பாங்களோ அவங்க வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க செஞ்சு கொடுக்கணும். ஸோ கிளாஸ் 2ல பொறுத்த வரைக்கும் அந்த நபரே இறக்குறதுக்கு முன்னாடி ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டு போறாரு. கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் அவர் ஆத்தரைசேஷன் கொடுக்கல, அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவங்களோட பாடிக்கு யாரு லாஃபுல் இன் பொசிஷன்றதுக்கு கீழே வருவாங்களோ ஆனா இங்க எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், என்னன்னா அவர் வந்து உயிரோட இருக்கும்போது தன்னோட உடம்புல இருந்து எந்த ஆர்கனையும் வந்து தெரபட்டிக் பர்பஸ்க்கு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போகல அப்படின்றதுக்கான ரீசன் டு பிலீவ் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து அந்த ஆத்தரைசேஷன் ஃபார் ரிமூவல் வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ இது வந்து கிளாஸ் 3. தென் அடுத்து வந்து
இந்த மாதிரி கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3க்கு கீழே அந்த ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஆத்தரைசேஷனே வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து சஃபிஷியன்ட் வாரண்ட் ஃபார் ரிமூவல் ஃபார் தெரபட்டிக் பர்பஸ் சொல்றாங்க. ஸோ இந்த ஆத்தரைசேஷனே அந்த தெரபட்டிக் பர்பஸ்க்காக ஆர்கனையோ டிஷ்யூவோ ரிமூவ் பண்றதுக்கு இதுவே வந்து சஃபிஷியன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 4ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் சொல்றது கிளாஸ் 4. தென் ஒரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்கு. ப்ரொவைடர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து கார்னியாவை வந்து யாராவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, கார்னியானா நம்ம கண்ணோட கருவிழி படலாம். ஸோ இதுல வந்து ஒரு சர்ஜிக்கல் இது பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு மேல சொன்ன ப்ரொசீஜர்லாம் வந்து தேவை கிடையாது. ஸோ எக்ஸ்க்ளூஷன் என்னன்னா எனுக்ளியேட் கார்னியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு மட்டும் இது தேவையில்லை. தென் அடுத்து கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வந்து பிரெயின் ஸ்டெம் டெத்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா டெஃபினிஷன்ல, அந்த பிரெயின் ஸ்டெம் டெத்ன்றதுக்கு கீழே ஒரு அந்த மாதிரி அந்த கேடருக்கு கீழே வரக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட உடம்புல இருந்து ஆர்கனையோ டிஷ்யூவையோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இந்த ப்ரொவிஷன்ல அடுத்த கீழே வந்து சப்செக்ஷன் 6ல வந்து சொல்லியிருக்க சர்டிபிகேட் இல்லாம பிரெயின் ஸ்டெம் டெத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேசஸ்ல வந்து அவங்க அந்த சர்டிபிகேட் இல்லாம இந்த ரிமூவல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிளாஸ் 5ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க பர்சனலா வந்து எக்ஸாமைனும் பண்ணணும். அந்த பிரெயின் ஸ்டெம் டெத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பர்சனலா அந்த பாடியை வந்து எக்ஸாமைன் பண்ணிட்டு இனிமேல் இவங்க லைஃப் வந்து எக்ஸ்டிங்க்ட்டுக்கு போயிடுச்சு, இனிமேல் இவங்க வந்து ரெட்ரோ ஆகுறதுக்கான வழியே இல்லை அப்படின்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த சர்டிபிகேட்டும் இருந்தாதான் அவங்க இந்த ரிமூவல் வந்து பண்ண முடியும். இது வந்து கிளாஸ் 5. தென் கிளாஸ் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா இந்த சர்டிபிகேட் வாங்கணும்னு. ஸோ அந்த சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்றதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் போர்டு ஒன்று இருக்கு. அந்த போர்டுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கிளாஸ் 6. அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர். அவர் யாருன்னா அந்த பிரெயின் ஸ்டெம் டெத் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர். அவரு இந்த போர்டுல யாரெல்லாம் இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் இவரு. தென் அடுத்து வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர். இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். இந்த இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்னு சொல்லி இங்க நம்ம ஆக்டுக்கு கீழே வருது. அந்த அத்தாரிட்டி வந்து ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் நேம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த பேனல் ஆஃப் நேம்ல இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனரை இந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இருக்காரு இல்லையா முதல்ல பார்த்த நபர், அவர் வந்து அந்த பேனல் ஆஃப் நேம்ல இருந்து ஒருத்தங்களை நாமினேட் பண்ணி எடுக்கணும். அது வந்து செகண்ட். தேர்ட் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோ சர்ஜன் அப்படின்னு சொல்றாங்க. அவருமே வந்து ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனா இருக்கணும். அவருமே வந்து அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டினால மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பேனல் அதுல இருந்து ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோ சர்ஜன் இவங்களை வந்து நாமினேட் பண்ணணும். இதையும் யாருன்னா அந்த முதல்ல கிளாஸ் 1ல பார்த்த அந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜா இருப்பார் அவரு. தென் ப்ரொவைடர்ல சப்போஸ் நியூராலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோ சர்ஜன் இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறது ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்றாங்க. அது யாரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாக்டர் அவர் வந்து who is being a surgeon or a physician and an anesthetist or intensivist subject to the condition that they are not member of the transplantation team for the concerned recipient and to such condition as may be prescribed அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூரோலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோ சர்ஜன் இல்லைங்கும் போது இன்னொருத்தர அந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு சர்ஜனா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பிசிஷியன் இல்லைன்னா அனஸ்தீசியா கொடுப்பாங்க இல்லையா அந்த அனஸ்தீசிஸ்ட், அப்படி இல்லாட்டி இன்டென்சிவிஸ்ட்ன்றத சொல்றாங்க. ஸோ இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த நபர் அதாவது நியூரோலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோ சர்ஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இந்த நபர் வந்து இந்த ஏற்கனவே வந்து ஒரு ஹியூமன் ஒரு நபருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறாங்க இல்லையா, அதாவது ரெசிபியன்ட், அந்த ரெசிபியன்ட்க்கு வந்து யாரு இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்ண போறாங்களோ அந்த டீம் ஆஃப் டாக்டருக்கு தொடர்பு பட்ட நபரா இந்த நபர் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் கண்டிஷன், வேற எதுவுமே இல்லை. ஸோ மற்றபடி அவர் யாரா வேணா இருக்கலாம், அவர் ஒரு சர்ஜன் இல்ல பிசிஷியன் இல்லைன்னா அனஸ்தீசிஸ்ட் யார் வேணா இருக்கலாம். பட் அவரு இந்த ரெசிபியன்ட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய அந்த டீமுக்கு தொடர்பு பட்ட நபரா அவரு இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ப்ரொவைடர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். தென் அடுத்து வந்து ஆக்சுவலி அந்த பிரெயின் ஸ்டெம் டெத் ஒரு நபருக்கு நடக்குது இல்லையா, அந்த நபரை வந்து ட்ரீட் பண்ணுன அந்த ட்ரீட்டிங் டாக்டர் அவரும் வந்து மெடிக்கல் ரெஜிஸ்டர் பிராக்டிஷனர் தான் இருக்கணும். அந்த அவர் வந்து ட்ரீட்டிங் டாக்டர் அந்த அவரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பர்ட், இதை தான் வந்து போர்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ரெகார்டிங் தி பிரெயின் ஸ்டெம் டெத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்தாதான் கிளாஸ் 5க்கு கீழே வந்து அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். தென் அடுத்து
சப்கிளாஸ் 7ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவே வந்து மைனரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வெறுமனே இந்த சர்டிபிகேட் மட்டும் இருந்ததுன்னா பத்தாது. அதோட சேர்த்து அவங்களோட எனி ஆஃப் தி பேரண்ட் சொல்றாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அத்தாரிட்டி வந்து குடுக்கணும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பர்பஸ்க்காக. சோ மைனர பொறுத்தவரைக்கும் சர்டிபிகேட் பிளஸ் பேரண்டோட ஆத்தரைசேஷன் அத்தாரிட்டி வந்து இருக்கணும். இதுதான் வந்து கிளாஸ் 7ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். சோ செக்ஷன் 3 ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இத வந்து பாத்துக்கோங்க. தென் செக்ஷன் 4 removal of human organ or tissue or both not to be authorized in certain cases. எந்தெந்த கேசஸ்க்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கறத இந்த செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, இந்த செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் தேவைப்படுங்கிறது நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம சிஆர்பிசில 174க்கு கீழ வந்து இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது யாராவது வந்து அன்நேச்சுரல் டெத்தா இருக்கு, இல்ல சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல யாராவது இறந்து போனாங்க, இல்ல மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் கேசஸ், இந்த மாதிரியான கேசஸ் வரும்போது அந்த அவங்களுக்கு வந்து இந்த தெரபெட்டிக் பர்பஸ்க்காக அவங்க உடம்புல இருந்து ஆர்கனை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷனும் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத் நாட் டு பி ஆத்தரைஸ்ட் இன் சர்டன் கேசஸ்ல வந்து அதை தான் சொல்றாங்க. நோ ஃபெசிலிட்டி ஷால் பி கிராண்டட் அண்டர் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 3. ஸோ மேல சொல்லியிருக்க மாதிரி செக்ஷன் 3ல தான் வந்து ஆத்தரைசேஷன் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எதையுமே செஞ்சு கொடுக்க கூடாது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, if the person required to grant such facility or empowered to give such authority has reason to believe that an enquiry must be required to be held in relation to such body in pursuance of the provision of any law for the time being in force சொல்றாங்க. சோ இந்த எனி லாவ்ல வந்து நீங்க இந்த சிஆர்பிசியை பொறுத்து பாத்துக்கோங்க. 174ல சொல்லியிருப்பாங்க அந்த இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி வேற சட்டத்துக்கு கீழே உங்க பாடியை வந்து அவங்க அண்டர்வென்ட் ஆகணும் அப்படின்னு பர்சியூ பண்ணணும் போது அப்போ வந்து சர்டிபிகேட் கொடுக்க ஃபெசிலிட்டிஸை வந்து செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 4. தென் அடுத்து வந்து இன்னொன்னு வந்து இந்த கிளாஸ் 2ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த கிரிமேஷனுக்காகலாம் வந்து கிரிமேஷன் ஏஜென்ட் இருப்பாங்க, இல்ல எரிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் பாடி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடிய எந்த நபர்களுமே வந்து இந்த ஹியூமன் ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டி எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பாடியை கொண்டு போய் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க அதை வச்சு ஒரு கமர்ஷியலான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிறத தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஹியூமனோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அத்தாரிட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 5 வந்து அன்ஆத்தரைஸ்டு ஃபார் அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ் ஆர் போத் இன் கேஸ் ஆஃப் அன்கிளைம்டு பாடிஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் பிரிசன். இதுவும் ரொம்ப முக்கியம். பிரிசன்ல இறந்து போனாங்க, அவங்கள வந்து கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்ல ஹாஸ்பிட்டல்ல அந்த பாடி வந்து இருக்கு, அவங்கள கிளைம் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கும் போது 48 மணி நேரம் வரைக்கும் அந்த டிசீஸ்ட் பர்சனோட பாடியை கிளைம் பண்றதுக்கு நியர் ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா இந்த இடத்துல யார் ஆத்தரைஸ் பண்ணலாம், இந்த ஹியூமன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக யார் ஆத்தரைஸ் பண்ணலாம் அப்படின்னா by the person in charge for the time being of the management or control of the hospital or prison. So அந்த hospital or prison ஓட டைம் பீயிங் மேனேஜ்மெண்ட் வந்து இல்ல கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கோ இல்ல அவங்க யாரை வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்காங்களோ இந்த பர்பஸ்க்காக அவங்க வந்து இந்த ஆத்தரைசேஷனை வந்து கொடுக்க முடியும். இதுதான் வந்து செக்ஷன் 5ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் செக்ஷன் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் இந்த அத்தாரிட்டிக்கு வந்து சப்போஸ் இந்த பிரிசன் அந்த அத்தாரிட்டி இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவங்கள பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரம்ன்றது ஒரு இம்மெட்டீரியல். பட் 48 மணி நேரம் கழிச்சு கூட யாராவது ஒருத்தங்க கிளைம் பண்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புவதற்கான ரீசன் டு பிலீவ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இவங்க அந்த ஹியூமன் ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு அத்தாரிட்டி வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2. தென் அடுத்து வந்து செக்ஷன் 6 அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ் ஆர் போத் from bodies sent for postmortem examination for medico legal or pathological purpose. இது என்ன இந்த 6ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாடியை வந்து இந்த நம்ம மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பர்பஸ்க்காக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஆக்சிடென்ட்டுக்கு அந்த மாதிரி கேசஸ்ல அனுப்புறாங்களே அது அப்படி இல்லாட்டி பேத்தாலஜிக்கல் பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது பியூர்லி வந்து சயின்டிபிக் பர்பஸ்க்காக மெடிக்கல் ரிசர்ச் அந்த மாதிரி பர்பஸ்க்காக. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த பாடி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பர்பஸுக்கு அந்த உடம்பு தேவைப்படுது. ஆனா ஒரு ஆர்கனையோ ஒரு டிஷ்யூவை தானே இங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம். அந்த பர்டிகுலர் ஆர்கனோ இல்ல அந்த பர்டிகுலர் டிஷ்யூவை வந்து இந்த மெடிக்கோ லீகல் அந்த பர்பஸுக்கு அது தேவையில்லை. அதே போல பேத்தாலஜிக்கல் பர்பஸ்க்கு அந்த பர்டிகுலர் ஆர்கனோ டிஷ்யூவோ தேவையில்லை. அப்படிங்கும் போது அந்த மாதிரி கேசஸ்ல கூட நம்ம வந்து இவங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து ஆத்தரைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த செக்ஷன் 6ல வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இது அதாவது 2 கண்டிஷன், ஒன்னு மெடிக்கல் லீகல் பர்பஸ்க்கு போகக்கூடிய பாடி, இன்னொன்னு வந்து பேத்தலாஜிக்கல் பர்பஸ்க்கு வரக்கூடிய பாடி. இந்த 2 பர்பஸ்லயுமே வந்து இந்த பர்பஸ் வந்து இந்த ஆர்கனை எடுக்கிறது டிஸ்டர்ப் ஆகாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கும்போது அந்த மாதிரி பாடியில கூட இவங்க வந்து ஆர்கனை வந்து எடுக்கிறதுக்கு தெரபட்டிக் பர்பஸ்க்காக எடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த செக்ஷன் 6. ஸோ இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நபரோட உடம்புல இருந்து இந்த ஆர்கனையோ டிஷ்யூவோ எடுக்க போறாங்களோ அந்த நபர், அந்த டிசீஸ்டு பர்சன் வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்னோட உடம்புல இருந்து ஆர்கனையோ டிஷ்யூவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் எதுவும் கொடுத்துருக்க கூடாது. அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த யாரு வந்து அந்த லீகலி காம்பிடன்ட் பர்சன் டு பொசஸ் தி டெட் பாடியோ அவங்க வந்து இந்த அத்தாரிட்டியை வந்து கொடுக்கலாம். தெரபட்டிக் பர்பஸ்க்கு அவங்க உடம்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆர்கனையோ இல்ல டிஷ்யூ எடுத்துக்கலாம், அத்தாரிட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 6. தென் அடுத்து செக்ஷன் 7ல பிரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ஆர் போத். இதுல வந்து ஹியூமன் ஆர்கனை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க, டிஷ்யூவையும் ஹியூமன் ஆர்கன் சேர்த்தே பார்த்துடுவாங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஸ்ல அதை வந்து செக்யூர் பண்றதுக்கு, ப்ரிசர்வ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 7. தென் அடுத்த செக்ஷன் 8ல வந்து சேவிங் கிளாஸ் யாரை சேவ் பண்றாங்க இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டம் 1994ல தான் செயல்பாட்டுக்கு வருது இல்லையா, இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 8ல வந்து சேவிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாடியில வந்து டிசீஸ் பர்சனோட பாடியில இருந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரெல்லாம் டீல் பண்ணியிருக்காங்களோ அதுவும் வந்து லாஃபுல் ஆக்டுக்கு மட்டும்தான், அன்லாஃபுல் ஆக்ட்ஸுக்கு கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனி பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் டிசீஸ்டு பர்சன் இஃப் சச் டீலிங் வுட் ஹவ் பீன் லாஃபுல் இன் திஸ் ஆக்ட் had not been passed அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்சப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து அன்லாஃபுல்லா மாறாது, இந்த சட்டம் வந்ததுனால அது வந்து அன்லாஃபுல்லா மாறாது அப்படிங்கிறது. தென் அடுத்து சப்கிளாஸ் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இறந்து போன நபர், சாரி, இந்த ஹியூமனோட ஆர்கனையோ இல்ல டிஷ்யூவையோ வந்து எடுக்கிறதுக்காக வந்து ஃபெசிலிட்டியோ இல்ல அத்தாரிட்டியோ வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபெசிலிட்டியோ அத்தாரிட்டியோ கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் என்னன்னா 297 இந்தியன் பீனல் கோட்ல இருந்து ப்ரொடெக்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, இறந்து போன பாடி மேல வந்துட்டு இன்ஜுரியை காஸ் பண்றது, அந்த மாதிரி பண்ணக்கூடியதுக்கான அஃபென்ஸ் தான் 297ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து இந்த சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 9ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிமூவல் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, இந்த செக்ஷன் 9 ரொம்ப முக்கியம், 3யும் 9ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சேவஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் செக்ஷன் 3ல சொல்லியிருக்கிறதுக்கு சேவிங்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு no human organ or tissue or both removed from the body of a donor before his death shall be transplanted into a recipient unless the donor is a near relative of a recipient ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு உயிரோட இருக்கக்கூடிய நபரோட உடம்புல இருந்து அந்த இன்னொரு உயிரோட இருக்கக்கூடிய நபருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடியதை பத்தி மட்டும்தான் இந்த கிளாஸ் 1. ஸோ இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பாடிக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ப்ரீமார்ட்டம் ஸ்டேஜுக்கு, அந்த மாதிரி ப்ரீமார்ட்டம் அதாவது உயிரோட இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி உயிரோட இருக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அவங்களோட ஹியூமன் ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னா நியர் ரிலேட்டிவ் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நோ ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத் ரிமூவ்ட் ஃப்ரம் தி பாடி ஆஃப் அ டோனர் பிஃபோர் ஹிஸ் டெத் shall be transplanted to a recipient unless the donor is a near relative. So near relative இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நபரோட உடம்புல இருந்து ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டி பண்ணக்கூடாதுன்னு டைரக்டா சொல்றாங்க. தென் அடுத்து இதுல கிளாஸ் 1 கேபிட்டல் ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த நியர் ரிலேட்டிவ் வந்து ஃபாரின் நேஷனலா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ப்ரையர் அப்ரூவல் வந்து முன்கூட்டியே ஒரு அப்ரூவல் இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு சொல்லி இந்த ஆக்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ப்ரையர் அப்ரூவல் வாங்கினாதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 கேபிட்டல் ஏ. தென் அடுத்து இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நியர் ரிலேட்டிவா இருக்காங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல, அதாவது அந்த ஃபாரின் நேஷனலா இருக்காங்க, டிரான்ஸ்பிளான்ட் டோனர் வந்து இந்தியன் நேஷனலா இருக்காங்க, ரெசிபியன்ட் வந்து ஃபாரின் நேஷனலா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நியர் ரிலேட்டிவா 2 பேரும், அது டோனர் அண்ட் ஃபாரின் நேஷனல், இவங்க 2 பேரும் நியர் ரிலேட்டிவா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி வந்து அதற்கான அப்ரூவலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடர் கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் 1 கேபிட்டல் பியை பொறுத்த வரைக்கும் மைனரை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கிறத சொல்றாங்க. நோ
human organ or tissue or both shall be removed from a body of a minor before his death for the purpose of transplantation except in a manner as may be prescribed. So மைனரோட உடம்புல இருந்து அவங்க உயிரோட இருக்கும்போது டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா ஆர்கனை எடுக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். பட் அது வந்து ரூல்ஸ்ல என்ன பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மேனர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கிளாஸ் 1 கேபிட்டல் பி. தென் 1 கேபிட்டல் சியை பொறுத்த வரைக்கும் மென்டலி இல்னஸா இருக்கக்கூடிய மென்டலி சேலஞ்சு பர்சனா இருக்கக்கூடியவங்களோட உடம்புல இருந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு, அதாவது உயிரோட இருக்கும்போது. ஸோ 1C பொறுத்த வரைக்கும் 1B வந்து மைனர், 1C பொறுத்த வரைக்கும் மென்டலி சேலஞ்சு பர்சன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நோ ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத் ஷால் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி பாடி ஆஃப் அ மென்டலி சேலஞ்சு பர்சன் பிஃபோர் ஹிஸ் டெத் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றாங்க. ஸோ இது வந்து உயிரோட இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடாது, பட் இறந்து போனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இது ஏன் அப்படி அவங்கள மட்டும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் மென்டலி சேலஞ்சு பர்சன்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய கன்சென்ட் முதல்ல வேலிட் கன்சென்ட் கிடையாது. ஸோ அவங்க சட்டத்தோட பார்வையில அவங்க கன்சென்ட் கொடுத்தாலும் அது வேலிட் கன்சென்ட் கிடையாது. இன்னொன்னு வந்து சரி அப்படின்னா இன்ஃபார்ம்டு கன்சென்ட் நம்ம ஒரு கான்செப்ட் வந்து நிறைய சட்டத்துல படுத்துவோம். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்னன்னா, இப்ப நம்ம அட்வொகேட்ஸா இருக்கோம், நமக்கு வந்து நம்ம இதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா வெல்வெல்டா இருப்போம். பட் ஒரு ஆர்டினரி லேமனுக்கு வந்து அது தெரியாது. அப்போ நம்ம அவங்க கிட்ட கேஸை கொண்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அவங்க அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேரு இன்ஃபார்ம்டு கன்சென்ட். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு கன்சென்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கப்புறம் அது பண்றோம். அதே போலதான் டாக்டர்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அந்த என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றது நமக்குமே தெரியாது. அப்போ அவங்க நமக்கு அதோட இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு கன்சென்ட் கொடுப்போம். இதுக்கு பேர் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஸோ இந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டையும் இந்த மென்டலி சேலஞ்சு பர்சனால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஸோ 2 விஷயம் வருது. அவங்க கொடுக்குற கன்சென்ட் முதல்ல சட்டத்தோட பார்வையில கன்சென்ட் கிடையாது, இன்னொன்னு அவங்களால இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 2 விஷயம் இதுல அட்ராக்ட் ஆகுறதுனால அவங்கள வந்து டோட்டலாவே அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க உடம்புல இருந்து எதையும் எடுக்கக்கூடாது, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடாது ஃபார் த பர்பஸ் ஆஃப் தெரபட்டிக் யூஸ் அப்படிங்கிறது. மைனர் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்ல பிரெஸ்கிரைப் மைனஸ் சொல்லும் போது கன்சென்ட் வந்து உங்க கார்டியன் அந்த மாதிரி கொடுக்கலான்றது வரனால அவங்களுக்கு அந்த பிரெஸ்கிரைப்டு மெத்தட்ன்றத மேல சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து இதுல மென்டலி சேலஞ்சு பர்சன்னா யாரெல்லாம் வருவாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2 பேரு. ஒன்னு வந்து மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது டிமினிஷியா, சீசோஃபர்னியா அண்ட் சச் அதர் மென்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இன்டெலெக்சுவலி டிசேபிள் அந்த மாதிரி வரக்கூடியது. தென் மென்டல் ரிட்டார்டேஷனையும் சொல்றாங்க. மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லும்போது நமக்கு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1996 இங்க 1995 சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இப்போ புது சட்டம் வந்துருது, ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வந்துருச்சு. ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே மென்டலி சேலஞ்சு பர்சன் சொல்லும்போது மென்டல் இல்னஸ் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன் 2 பேருமே இங்க கவர் ஆவாங்க. சப் கிளாஸ் 2ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டோனர் கிட்ட இருந்து ஆர்கனை வந்து எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது யார்கிட்ட இருந்து அத்தாரிட்டி வாங்கணுமோ அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த டிசீஸ்டு பர்சனோட உடம்புல இருந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு அவங்க பாடியில இருந்து ஆர்கனை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே போல ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெசிபியன்ட்டுக்கு வந்து அதை பொருத்த முடியும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2, வேற ஒன்றும் இல்லை. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் if any donor authorize the removal of any of his human organ or tissue or both before his death. ஸோ இவர் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடியே ஆத்தரைஸ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நாட் பீயிங் எ நியர் ரிலேட்டிவ். ஸோ ஒரு நியர் ரிலேட்டிவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உயிரோட இருக்கும் போதே கூட ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி உயிரோட இருக்கும் போதே டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ண முடியுங்கிறது மேல பார்த்தோம். சப்போஸ் இந்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ரெசிபியன்ட் வந்து நியர் ரிலேட்டிவா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. நியர் ரிலேட்டிவா இல்ல, ஆனா அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ரீசன் ஆஃப் அஃபெக்ஷன் ஆர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ரெசிபியன்ட் சொல்றாங்க. எனக்கு அவங்க ரிலேட்டிவ் கிடையாது, பட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியன்ட்ன்ற காரணத்தினால உயிரோடு இருக்கக்கூடிய நபர் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் தி ஆத்தரைசேஷன் கமிட்டி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 3. ஸோ ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் தி ஆத்தரைசேஷன் கமிட்டி வந்து இந்த டோனர் அண்ட் ரெசிபியன்ட்க்கு நடுவுல அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் காரணமா உயிரோட இருக்கும் போதே அவர் வந்து ஆர்கனை டொனேட் பண்றதுக்கு இது தேவை. தென் 3 கிளாஸ் ஏயை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கும். பட் அதுல என்ன சொல்றாங்கிறத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப வந்து ஒரு டோனர் வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு ஆர்கன் தேவைப்படுதுன்னு கேட்காங்க, டோனர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த டோனரோட அந்த ரெசிபியன்ட்க்கு வந்து ஒத்து போகல, பயாலஜிக்கலா வந்து இட் இஸ் நாட் கம்பேஷபிள் பயாலஜிக்கலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு ஃபாதர் அவங்க சன்னுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு பயாலஜிக்கலா அது வந்து
பொருத்த முடியல. இப்படி இது வந்து ஒரு சினாரியோ. அடுத்து அப்ப இன்னொரு சினாரியோ என்னன்னா, ஒரு மதர் வந்து அவங்களோட டாட்டருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இந்த ஆனா இந்த மதரோடது அந்த சன்னுக்கும், அந்த ஃபாதரோடது இந்த டாட்டருக்கும் பொருந்துது அப்படிங்கும்போது, ஆக்சுவலி உங்க விருப்பம் யாருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் சன்னுக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புறாங்க, மதர் டாட்டருக்கு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. பட் பொருந்தல. அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்ம 2 பேரோடதும் மாத்தி பொருந்ததுல, அப்ப நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்மளோட ஆர்கனை அந்த ரெசிபியன்ட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 3 கேபிட்டல் ஏல சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிங்கிள் அக்ரிமெண்டே போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா இங்க 2 டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்க போகுது. தனித்தனியா அதற்கான அக்ரிமெண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் சிங்கிள் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து வந்து பிரேயர் அப்ரூவல் ஆஃப் தி ஆத்தரைசேஷன் கமிட்டி இருக்கணும். சோ இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ. சோ இது இருந்தாதான் இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது பண்ண முடியும். தென் அடுத்து கிளாஸ் 4 ஸ்மால் ஏ. இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி நம்ம பேசுறோம் இல்லையா, இவங்கள வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ண மெத்தட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்ப வேணும்னா காம்போசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4A, வேற ஒன்றும் இல்லை. அதே போல ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காம்போசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒன்றும் இல்லை. ஸோ யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காம்போசிட் பண்ணணும். மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் கேன் காம்போசிட் தி ஆத்தரைசேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 4ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஏ அண்ட் பில வந்து இருக்கக்கூடியது. தென் அடுத்து கிளாஸ் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி தானே வந்துட்டு அந்த 3 கேபிட்டல் ஏக்கு கீழெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2 பேருக்கும் நடுவுல மேட்ச் ஆகலைன்னா அவங்க மாத்தி கூட பண்ணிக்கலாம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷனை அவங்க ஏன்னா ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்ல தான் அவங்க என்டர் ஆகுறாங்க. அந்த ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் அந்த அவங்க போடும்போது இந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த கிளாஸ் 5ல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா, ரூல்ஸ்ல சொல்லிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா அவங்க அதற்கான அப்ரூவல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கிளாஸ் 5. சப்போஸ் ஆஃப்டர் என்கொயரி அவங்களுக்கு வந்து இதுல சொல்லிருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும்போது அதற்கான ரீசனை அவங்க ரைட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்டும் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் 6. ஸோ இது எல்லாம் தான் வந்து செக்ஷன் 9ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த செக்ஷன் 9 வந்து நல்லா படிச்சுக்கோங்க, மெயின் எக்ஸாமுக்கு எல்லாம் கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். தென் அடுத்து சாப்டர் 3ல வந்து செக்ஷன் 10 ரெகுலேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கண்டக்டிங் தி ரிமூவல், ஸ்டோரேஜ் ஆர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத். சோ இதுல வந்து முன்னாடி ரெகுலேட் பண்றதுக்கான ஆக்ட் இல்லையா, இப்ப இந்த ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது இப்ப இது வரைக்கும் இப்ப சப்சிஸ்டா இந்த ஆக்ட் வரும்போது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணணும். சோ அதுக்கான இப்போ இதுதான் இது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு பண்ணாத எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து இந்த ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ இல்லைன்னா இரண்டும் தொடர்புபட்ட ரிமூவலோ இல்ல ஸ்டோரேஜோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 1. ஸோ அன்ரெஜிஸ்டர்டா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் இந்த வேலையை செய்யக்கூடாது. கிளாஸ் பில என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் பிராக்டிஷனரை சொல்றாங்க, டாக்டர்ஸை சொல்றாங்க. கிளாஸ் 1ல ஹாஸ்பிட்டல சொல்றாங்க, கிளாஸ் பில டாக்டர்ஸை சொல்றாங்க. ஸோ மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் யாரும் இது தொடர்புபட்ட விஷயங்களை வந்து அவங்களே தனிப்பட்ட முறையிலயோ இல்ல வேற ஒரு நபரை அசிஸ்ட் பண்றதன் மூலையோ எப்படியோ எந்த விதமான மெத்தட்லயும் வந்து இந்த ரிமூவல், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர் போத்ன்றது கீழே அவங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்றது கிளாஸ் பில வந்து சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நோ பிளேஸ் இன்க்ளூடிங் எ ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஷால் பி, அதாவது இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றதுக்கு அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த கிளாஸ் சில வந்து சொல்லியிருக்காங்க. நோ பிளேஸ் இன்க்ளூடிங் எ ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ட், அதாவது இந்த சட்டத்துக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணன ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே அவங்க அது இல்லாத வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த எந்த விதமான இடங்கள்லயுமே தெரபட்டிக் பர்பஸ்க்காக இல்லாம, இந்த நோய் தீர்க்கும் மருத்துவ நோக்கத்துக்காக இல்லாம வேற எந்த காரணங்களுக்காகவும் ரிமூவலோ ஸ்டோரேஜோ டிரான்ஸ்பிளான்டேஷனோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் சி. தென் கிளாஸ் பியை பொறுத்தவரையும் டிஷ்யூ பேங்க்கு மட்டும் சொல்றாங்க. டிஷ்யூ பேங்க் வந்து ஏன்னா அவங்க டிஷ்யூ இது ரிலேட்டடானது மட்டும் தானே கேரி பண்ண போறாங்க. ஸோ டிஷ்யூ பேங்க்கும் வந்து அன்ரெஜிஸ்டர்டா இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து டிஷ்யூ ரிலேட்டடான இந்த ரெக்கவரி, ஸ்கிரீனிங், டெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வேலைகளை அவங்க செய்யக்கூடாது. தென் அடுத்து
ஒரு ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்காங்க. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, அந்த இயர் நம்ம ஐஸ் அண்ட் காது, கண்ணு மட்டும் காது தொடர்பு பட்ட இந்த ஆர்கன் அது டிஷ்யூஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக மட்டும், அதாவது ஆர்கன் கிடையாது, கண்ணை முழுசா ரிமூவ் பண்றதுக்குலாம் கிடையாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 1, தி ஐஸ் ஆர் தி இயர்ஸ் மே பி removed at any place from the dead body of any donor for therapeutic purpose by a registered medical practitioner. எஸ், ஐஸுக்கும் இயர்க்கும், இயர்னு சொல்லும் போது அதுக்குள்ள வேற எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்கன்னா, இயர் டம்ஸ் அண்ட் இயர் போன்ஸ் சொல்றாங்க. இந்த இயர் டம்ஸ்னா என்னன்னா, நம்மளோட அந்த வெளிப்புற காதையும் உள்ள மிடில் இருக்கக்கூடியதையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு கோன் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. அந்த டிஷ்யூ தான் வந்து நமக்கு இந்த காது கேட்கறதுக்கான அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய டிஷ்யூ வந்து இந்த இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க. தென் இயர் போன்ஸ் சொல்லக்கூடியது நம்ம காதுல இருக்கக்கூடிய ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் வந்து உள்ள இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து இந்த இயர்ஸ் சொல்லக்கூடியதுல இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஸ் அண்ட் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிமூவலுக்கு வந்து நமக்கு மேல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எதுக்காக ஐஸ் வந்து இதுல வந்து இது பண்றாங்க அப்படின்னா, அது வந்து டைம் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால, ஏன்னா உடனே இம்மீடியட்டா பண்ண வேண்டிய நேச்சர்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டியே அது பர்பஸே வந்து சால்வ் ஆகாதுன்ற மாதிரி இருக்கு. அதனால தென் செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும், prohibition of removal or a transplantation of human organ or tissues or both for any purpose other than the therapeutic purpose. தெரப்பட்டிக் பர்பஸ்க்கு தவிர்த்துட்டு வேற எந்த பர்பஸ்க்காகவும் எந்த டோனரும் வந்து அவங்களோட ஆர்கனை வந்து டொனேட் பண்ண மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க எம்பவர் பண்ணப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 11. ஸோ அவங்க வந்து இந்த தெரப்பட்டிக் பர்பஸை தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் தன்னோட ஆர்கனை வந்து டொனேட் பண்றதுக்கு இதுல ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபர்கள் யாரும் அத்தாரிட்டி கொடுக்க கூடாது. இதுதான் 11. தென் அடுத்து செக்ஷன் 12, எக்ஸ்பிளைனிங் எஃபெக்ட்ஸ் எக்ஸெட்ரா டு டோனர் அண்ட் ரெசிபியன்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு சொல்லி முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை தான் இந்த செக்ஷன் 12 சொல்றாங்க. இந்த ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனரை பொறுத்த வரைக்கும் இந்த டோனருக்கும் அதே போல ரெசிபியன்ட் ரெண்டு பேருக்குமே வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, அது பண்றதோட பாசிபிள் எஃபெக்ட் என்ன, அதோட காம்ப்ளிகேஷன் என்ன, அதோட ஹசார்ட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் முழுசா டோனருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரெசிபியன்ட்க்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை பண்ணாம அவங்க இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து ரிமூவலோ எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது. சோ இது வந்து இந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ன்றத வந்து சொல்றாங்க. சோ இது இல்லாம அவங்க பண்ணக்கூடாதுன்றது செக்ஷன் 12. ஓகே, சோ செக்ஷன் முடிச்சிடலாம், நம்ம ஒரு ஆக்ட் முடிச்ச மாதிரி இருக்கும். தென் வந்து சாப்டர் 4ல வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்றது பார்த்துட்டு வரோம் இல்லையா சார், அவங்கள பத்தி சொல்லக்கூடியதான் செக்ஷன் 13. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் மூலமா யூனியன் டெரிட்டரிக்கு அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்றதை அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்ட் ஃபுல்லாவே யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்னு ரெண்டா பிரிக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கீழே அப்பீல் வரும்போது என்ன பார்க்கணும்னா, யூனியன் டெரிட்டரி சம்பந்தப்பட்டதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பீல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்பீல் போகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டி கிட்ட வந்து அப்பீல் போகும். ஸோ அந்த இடத்துல அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிளாஸ் 1 and 2ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 3ல வந்து என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த அத்தாரிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. என்னெல்லாம் பண்ணலாம், அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிராண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரெனிவல் பண்ணலாம். தென் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடா இருக்கும் போதே சஸ்பென்ஷனோ கேன்சலேஷனோ பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அது செக்ஷன் 16ல எப்ப கேன்சல் பண்ணலான்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா வந்து இந்த தெரப்பட்டிக் பர்பஸ்க்காக ஆர்கனை ரிமூவ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயத்துக்காக என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரொவிஷன், இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து யாராவது வயலேட் பண்ணிருக்காங்க, அதுல ஏதாவது பிரீச் ஆஃப் தி ரூல்ஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் இந்த அத்தாரிட்டிக்கு வந்து பவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டிஷ்யூ பேங்கை வந்து பீரியாடிக்கலா போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் பவர் இருக்கு. அதே போல ஹாஸ்பிட்டல்ஸையும் அவங்க பீரியாடிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எதுக்காக இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனோட குவாலிட்டியை வந்து எக்ஸாமைன் பண்றதுக்கும், அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஃபாலோ அப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸாமைன் பண்றதுக்காக. ஃபாலோ அப்னு சொல்லும் போது டோனர் ஆஸ் வெல் அஸ் ரெசிபியன்ட் ரெண்டு பேரையும். ஸோ இது தொடர்பு பட்ட விஷயங்களை வந்து எக்ஸாமைன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பீரியாடிக்கலா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 13. தென் அடுத்து செக்ஷன் 13 கேபிட்டல் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நோட்டிபிகேஷன் மூலமா கான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த அட்வைசரி கமிட்டில வந்து மொத்தம் 9 persons will be there. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட், அவங்க வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட் தான் இந்த அட்வைசரி கமிட்டியோட சேர்பர்சனா இருப்பாங்க. ஸோ சேர்பர்சன்
அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அவர் வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். இவர் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து 2 மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ரூல்ஸ்ல பிரெஸ்கிரைப் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். தென் அடுத்து இன்னொரு ஆபீசர், அந்த ஆபீசர் வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டர். இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்றது, மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஜாயிண்ட் டைரக்டர் ரேங்க்குக்கு கீழே இல்லாத ஒரு ஆபீசர் அவங்க. இவங்க தான் வந்து யாரா இருப்பாங்கன்னா மெம்பர் செக்ரட்டரியா இருப்பாங்க. தென் அடுத்து 2 எமினன்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தங்க வந்து விமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் அடுத்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் இருக்கணும். இந்த லீகல் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான கேடர் இருக்கக்கூடிய ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் இருக்கணும். தென் அடுத்து நான் கவர்மெண்ட் என்ஜிஓல இருந்து ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க இந்த ஃபீல்டுல, இந்த ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் தொடர்புபட்ட ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓ. அடுத்து வந்து ஒன் ஸ்பெஷலிஸ்ட், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட். இவங்க வந்து ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய இன்னொரு நபர். ஆனா இவங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் டீமுக்கு வந்து he is not a member of the transplantation team சொல்றாங்க. அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல தொடர்பு இல்லாத ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அவரும் இந்த ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சோ இவ்வளவு பேரும் இருக்கக்கூடியதுதான் இந்த அட்வைசரி கமிட்டி. இந்த அட்வைசரி கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ மேல வந்து நம்ம செக்ஷன் 13ல வந்து இந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இவங்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய அந்த அட்வைஸை வந்து கொடுக்கக்கூடியதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் இவங்க. தென் அடுத்து வந்து செக்ஷன் 13 கேபிட்டல் பி பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியில என்னென்ன பவர்ஸ்லாம் எக்ஸைட். ஏன்னா இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ற மாதிரி இருக்காங்க. அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னாலே கண்டிப்பா பர்சனை சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான பவர் இருக்கணும். டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ன்றது இந்த சட்டத்துல என்ன வரும்னா, அந்த ஹியூமன் ஆர்கன் ஆர் டிஷ்யூ இல்ல அது தொடர்புபட்ட டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து இவங்க இது பண்றாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கவர் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்காங்க. தென் அடுத்து இஷ்யூயிங் சர்ச் வாரண்ட். ஏதாவது இந்த அன்ஆத்தரைஸ்டா வந்து ஹியூமன் ஆர்கனை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போய் சர்ச் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கான பவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு. இது இல்லாத மற்ற தொடர்புபட்டதுக்கும் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியது 13 கேபிட்டல் பி. தென் 13 கேபிட்டல் சி பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ரிமூவல் அண்ட் ஸ்டோரேஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரூல்ஸ்ல பிரெஸ்கிரைப் பண்ணிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் செக்ஷன் 13 வந்து கேபிட்டல் சி. தென் அடுத்து 13D பொறுத்த வரைக்கும் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரியில வந்து டோனார் யாரெல்லாம் ரெசிபியன், இந்த ஹியூமன் ஆர்கன் தொடர்பு அண்ட் டிஷ்யூ தொடர்புப்பட்ட டோனார்ஸ் அண்ட் ரெசிபியன்ஸ் இது தொடர்புப்பட்ட எல்லாத்தையுமே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 13 கேபிட்டல் டி. அடுத்து செக்ஷன் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் என்கேஜ் இன் ரிமூவல் ஸ்டோரேஜ். இது வந்து ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான டைம் லிமிட் எல்லாத்தையுமே வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே வந்து இந்த ஹியூமன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தொடர்புப்பட்ட ரிமூவல் ஸ்டோரேஜ் தொடர்புப்பட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்த டேட்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இதுக்கு எவ்வளவு டைம் லிமிட் கொடுக்காங்க அப்படின்னா 60 டேஸுக்குள்ள வந்து அவங்க அதற்கான அப்ளிகேஷனை வந்து இந்த வேலைகளை என்கேஜ் ஆயிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து 60 டேஸுக்குள்ள அதற்கான அப்ளிகேஷனை கொடுக்கணும். அதை வந்து அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணப்படுது, அதை வந்து அக்செப்ட் பண்ணப்படுதுன்னா தே கேன் கண்டினியூ. அப்படி இல்லாட்டி டோட்டலாவே ஆக்ட் கமெண்ட்ஸ் ஆனதுல இருந்து 3 மந்த்ஸ்ல அந்த இது வந்து சீஸ் ஆயிடும், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சீஸ் ஆயிடும். இந்த பர்பஸை வந்து பாக்குற விஷயங்கள்ல இருந்து சீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த செக்ஷன் 14ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இதை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்னா இந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா, பிரெஸ்கிரைப்டு ஃபீஸ் அந்த மேனர் என்ன ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தட்ல வந்து அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இதுல சொல்லியிருக்காங்க. தென் இப்போ இவங்க அப்ளிகேஷனை போடும்போது அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, எல்லாத்துலயுமே எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அதை சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கக்கூடிய அப்ளிகன்ட் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்டு மேன் பவர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரியும் இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமான்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் இதே வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இல்லாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க கூடாது. ஸோ இது எல்லாமே சொல்லக்கூடியது செக்ஷன் 14ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்.
14 கேபிட்டல் ஏ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஷ்யூ பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினிஷன்ல வந்து ஒரு டிஷ்யூ பேங்க்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? சோ அதே அந்த டிஷ்யூ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டுக்கு கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்காம இனிமேல் அந்த ரெக்கவரி ஸ்கிரீனிங் டெஸ்டிங் இந்த ப்ராசஸை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னா அதற்கான அப்ளிகேஷனை போடணும். அந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள போடணும்னா மேல பார்த்த மாதிரியே அதே விஷயங்கள் தான். 60 டேஸ்க்குள்ள வந்து ஆக்ட் கமெண்ட்ஸ் ஆனதுல இருந்து 60 டேஸ்க்குள்ள அப்ளிகேஷனை போடணும். அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் அந்த அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் ஆகல இல்ல அவங்க வந்து அப்ளிகேஷனே போடாம இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 3 months கம்ப்ளீட் ஆன உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அது வந்து சீஸ் ஆகும். சப்போஸ் அவங்க அப்ளை பண்ணினது வந்து அக்செப்ட் பண்ணப்படுதுன்னா அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது 14 கேபிட்டல் ஏல வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மட்ல என்ன ஃபீஸ் இதெல்லாமே ரூல்ஸ்ல என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. இந்த அப்ளிகேஷன் வந்து டிஷ்யூ பேங்க்குக்கும் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணும்போது இந்த அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மேன் பவர் எக்யூப்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்களால அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களாங்கிறத பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணணும்ன்றது. ஸோ இதெல்லாம் 14. தென் 15 பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த என்கொயரி இந்த அத்தாரிட்டி கிட்ட அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுனா அத்தாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்ப மேல சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் மற்ற ரூல்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கம்ப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல டிஷ்யூ பேங்க்குக்கோ வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் ஆஃப் கிராண்ட் வந்து அவங்க கொடுக்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தென் அடுத்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கும்போது அதுல வந்து ரூல்ஸ்ல என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு தட் கண்டிஷன் தே கேன் இஷ்யூ தி சர்டிபிகேட் அப்படிங்கிறது கிளாஸ் 1. தென் அடுத்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ரைட்டிங்ல அதுக்கான ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் இதெல்லாமே வந்து இந்த சர்டிபிகேட்டுக்கான ஃபீஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப்ல ரூல்ஸ்ல சொல்லியிருக்க மெத்தட்ல இருக்கணும்ன்றது. தென் அடுத்து செக்ஷன் 16ல சஸ்பென்ஷன் முக்கியம். சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி சூமோட்டோவே வந்து இந்த சர்டிபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் மூலமாகவும் கேன்சல் பண்ணலாம். பட் கண்டிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா டிஷ்யூ பேங்க் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஷோகாஸ் நோட்டீஸ்ல என்ன கேட்கணும்னா ஏன் உங்களோட சர்டிபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நோட்டீஸ் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல டிஷ்யூ பேங்க்குக்கோ வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். இவங்க பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தவுட் ப்ரெஜுடைஸ் டு தி கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க இங்க ஆர்டர் பாஸ் பண்றதுனால மட்டுமே கிரிமினல் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. சோ அது வந்து தனியா அது செயல்படும். சோ இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கக்கூடியது. சோ அவங்க வந்து சஸ்பெண்டோ இல்ல கேன்சலேஷனோ அவங்க எது பண்ணணும்னு நினைக்காங்களோ அதை பண்ணலாம். இது வந்து கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து சப்போஸ் வந்து இதெல்லாம் என்கொயரி எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு டைமே கிடையாது. நான் இமீடியட்டா வந்து இதை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்ல இமீடியட்டா இந்த சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணணும்ன்ற மாதிரியான நெசசிட்டி இருந்தது அப்படின்ற பட்சத்துல இவங்க சோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் எதுவுமே இஷ்யூ பண்ணாம கூட அந்த ரீசனை ரைட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க சஸ்பென்ஷனோ இல்ல கேன்சலேஷன் ஆர்டரோ வந்து பாஸ் பண்ண முடியும். சோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 16. அடுத்து செக்ஷன் 17ல அப்பீல் வந்து யாருக்கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா யூனியன் டெரிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடியது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்பீல் போகணும். ஸ்டேட் கவர்மெண்ட் தொடர்புபட்ட அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அவங்க பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் தொடர்புபட்டது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்பீல் போகணும். இதுதான் வந்து அதுல படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், வேற எதுவுமே இல்லை. தென் இது வந்து செக்ஷன் 17. தென் அஃபென்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸ் வந்து முக்கியம் நமக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 18ல வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் வித்தவுட் அத்தாரிட்டி. 18 வந்து ஹியூமன் ஆர்கனை வந்து வித்தவுட் அத்தாரிட்டி ரிமூவ் பண்றதுக்கு பனிஷ்மெண்ட். அடுத்து வந்து 19 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் கமர்ஷியல் டீலிங் இன் ஹியூமன் ஆர்கன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 19A வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் இல்லீகல் டீலிங் இன் ஹியூமன் டிஷ்யூ. இந்த 19க்கும் 19Aக்கும் வந்து 19 வந்து ஹியூமன் ஆர்கனுக்கு வந்து கமர்ஷியல் டீலிங், 19 கேபிட்டல் A வந்து டிஷ்யூக்கு வந்து கமர்ஷியல் டீலிங். ஸோ வேர்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு வார்த்தை தான் மாறும், வேற எதுவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் 18 பார்த்துடலாம். 18 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் வித்தவுட் அத்தாரிட்டில எந்த ஒரு நபருமே வந்து அவங்களோட சர்வீஸை வந்து ரெண்டர் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் இல்ல டாக்டர்ஸா இருக்கட்டும் அவங்களோட சர்வீஸை ரெண்டர் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷனை வந்து கண்டக்ட் பண்றது இல்ல அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல அசோசியேட் பண்றதுக்கோ இல்ல ஹெல்ப் பண்றதுக்கோ இல்ல ரிமூவலுக்கோ எதுக்குமே வந்து எந்த ஒரு நபருமே வந்து ஆத்தரைசேஷன் இல்லாம அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 18. தென் அடுத்து இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா imprisonment for a term
which may extend to 10 years and with fine which may extend to 20 lakhs rupees அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தாரிட்டி இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கான பனிஷ்மெண்ட் 10 இயர்ஸ், அதோட சேர்த்து ஃபைன் 20 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். இது வந்து 18ல கிளாஸ் 1. தென் 18ல கிளாஸ் 2 வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கன்விக்ட் பண்ணப்படும் போது, இது வந்து டாக்டர் தானே வராங்க இல்லையா, ஸோ இந்த ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே கன்விக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, அந்த கன்சர்ன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து இவங்க அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டை வந்து அனுப்பணும். எதுக்குன்னா அவங்க மேல வந்து அவங்க ஃபர்தரா அந்த டாக்டரா வந்து பார் பண்றதுக்கு, இப்ப நமக்கு பார் கவுன்சில்ல வந்து பார் பண்றாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் போனாங்கன்னா அந்த மாதிரி சர்வீஸ்ல இருந்து ரிமூவல் பண்றதுக்காக அந்த கன்சர்ன் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி அந்த பீரியட் வந்து எவ்வளவு நாளைக்கு அவங்கள வந்து ரிமூவல் பண்ண முடியும் அவங்களோட நேம அப்படின்னா 3 years வரைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருந்ததுன்னா இது. சப்போஸ் வந்து செகண்ட் டைம் கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கும்போது பெர்மனண்டா அவங்களுக்கு வந்து அவங்க நேம வந்து சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரில இருந்து அவங்களோட மெடிக்கல் அந்த ரெஜிஸ்ட்ரில இருந்து அவங்க நேம வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து இவங்க அனுப்பணும். தென் அடுத்து கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் இது இல்லாம வேற எந்த நபரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டக்ட் பண்றாங்க, இல்ல அசோசியேஷன் பண்றாங்க, இல்ல ஹெல்ப் பண்றாங்க, அதாவது மேல சொல்லியிருக்க நபர்கள் இல்லாம வேற எந்த நபர்களா இருந்தாலும் சரி, வேற எந்த நபர்கள்னு சொல்லும் போது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க நிறைய அசிஸ்டன்ஸ், அதாவது நர்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அசிஸ்ட் பண்றதுக்கான கிளீனிங் ஒர்க்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல ஹையர் லெவல்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, இப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருப்பாங்க இல்லையா. சோ இதுல வந்து எந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணாலுமே அவங்க எல்லாருமே இதுக்கு லயபிள் இந்த சட்டத்துக்கு கீழே. சோ கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் எனி பர்சன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுல யாரெல்லாம் அசோசியேட் ஆகுறாங்களோ இல்ல ஹெல்ப் பண்றாங்களோ இந்த ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூன்றதுல அவங்களுக்கானலாம் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும், along with fine which may extend to 5 lakhs rupees. தென் செக்ஷன் 19 பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபார் கமர்ஷியல் டீலிங் இன் ஹியூமன் ஆர்கன்றது வெளியில இருந்து ஆர்கனை விற்கிறதுக்கு இல்ல வாங்குறதுக்கு ஆஃபர் பண்றது, அதற்கு வந்து பணம் வாங்குறது. நம்ம பேமெண்ட்னு ஒரு டெஃபினிஷன் மேல பார்த்தோம் இல்லையா, அது இங்கதான் அப்ளிகபிலிட்டி வருது. சோ ஹூ எவர் மேக்ஸ் ஆர் ரிசீவ்ஸ் சொல்றாங்க. சோ மேக்ஸ் ஆர் ரிசீவ்ஸ் சொல்லும்போது 2 நபர்களையும் உள்ள சேர்க்காங்க. ஒன்னு யாருன்னா பணத்தை வந்து நான் ஆர்கன் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன், அதுக்காக எனக்கு பணம் கொடுங்கன்னு ரிசீவ் பண்றவங்க. இன்னொருத்தவங்க வந்து டோனரா இருக்கக்கூடியவங்க, நான் வந்து உங்களுக்கு டோனரா இருந்து நான் வந்து ஆர்கனர் உங்களுக்கு டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டோனரா இருக்கவங்க 2 பேரையும் வருது, டோனர் ஆஸ் வெல் அஸ் ரிசீவர். இப்படி சொல்லும் போது இவங்க மட்டும்தானா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு கூட மிடில் மேனா வரக்கூடியவங்க இல்ல ஏஜென்ட், இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ 2 பக்கத்துல உள்ளவங்களும் இதுக்கு கீழே கவர் ஆவாங்க. சோ அதனாலதான் மேக்ஸ் ஆர் ரிசீவ்ஸ் எனி பேமெண்ட் ஃபார் த சப்ளை ஆஃப் ஆர் ஃபார் ஆஃபர் டு சப்ளை அப்படிங்கறத சொல்றாங்க. தென் சீக்ஸ் டு ஃபைண்ட் அ பர்சன் வில்லிங் டு சப்ளை. இதுல வந்து டோனர் எனக்கு வேணும், ஃபிட் பர்சன் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போயிட்டு அது நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சீக் பண்ணக்கூடிய நபர். இன்னொன்னு வந்து ஆஃபர் பண்றவங்க, நான் என் ஹியூமன் ஆர்கனை வந்து நான் உங்களுக்கு என் ஆர்கனை நான் தரேன், அதுக்கு நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி ஆஃபர் பண்ணக்கூடிய நபர். தென் அடுத்து இனிஷியேட் ஆர் நெகோசியேட் எனி அரேஞ்ச்மெண்ட் இன்வால்விங் தி மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இனிஷியேட் அண்ட் நெகோசியேட்ல தான் இந்த மிடில் மேனு, இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கீழ் லெவல்ல இருந்து மேல வரைக்கும் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இதுல வந்து யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ ஒரு பியூன் மூலமா அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பியூன் மூலமா வந்து இனிஷியேட் ஆகுது இல்ல நெகோசியேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா நபர்களுமே வந்து இதுக்கு கீழே வந்து கவர் ஆவாங்க. ஸோ இனிஷியேட் அண்ட் நெகோசியேட்ன்றதுக்கு கீழே எல்லாமே வருவாங்க. தென் அடுத்ததுல வந்து டேக் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் அ பாடி ஆஃப் பர்சன் சொல்லும்போது இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வந்து டைரக்டா கீழே இறங்கி வந்து இந்த டோனர் கிட்டயோ இல்ல ரிசிபியன்ட் கிட்டயோ இவங்க டைரக்டா வந்து பேசல. பட் இவங்க வந்து இந்த நடக்கக்கூடிய ப்ராசஸோட மேனேஜ்மெண்டா இவங்க தான் இருக்காங்க, இதோட கண்ட்ரோல் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியில இருந்து இந்த ப்ராசஸ்ல அவங்களும் ஒரு பார்ட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க தான் வந்து இந்த கிளாஸ் ஈல வந்து டேக் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் தி பாடி ஆர் சொசைட்டி, இல்ல இவங்க வந்து கம்பெனியா இருந்து செஞ்சாலும் சரி இல்ல ஒரு ஃபார்மா இருந்து செஞ்சாலும் சரி, இவங்க எல்லாருமே இதுல வருவாங்க. தென் அடுத்து பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க, ஆர்கன் டொனேஷன் சம்பந்தப்பட்டு பர்சனை வந்து எனக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ற நேச்சர்ல வந்து பப்ளிஷ் பண்றவங்க, இல்ல நான் ஆர்கன் டொனேட் பண்றேன்னு சொல்லி ஆஃபர் பண்றேன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணக்கூடிய நபர்கள். தென் இந்த 2 விஷயத்துலயும் வந்து அட்வர்டைஸ் இனிஷியேட் அண்ட் நெகோசியேஷன் தொடர்பு பட்டு அட்வர்டைஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது எல்லாமே அஃபென்ஸ்ன்றது. தென் ஜில வந்து அபட்மெண்ட் வந்து சொல்றாங்க. இந்த அபட்மெண்ட் எது தொடர்பு பட்டது அப்படின்னா
ப்ரிப்பரேஷன் ஆர் சப்மிஷன் ஆஃப் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அதாவது இப்போ ஒரு நியர் ரிலேட்டிவ்க்கு நடுவுலன்னா அவங்க உயிரோட இருக்கிற நபர்கிட்ட இருந்து கூட ஆர்கன் வந்து டொனேட் பண்ணலாம்னு பார்க்கோம் இல்லையா. அப்போ ஒருத்தவங்க வந்து உண்மையாவே நியர் ரிலேட்டிவா இல்ல, ஆனா அவங்க நியர் ரிலேட்டிவ் மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்றது. அதே போல சில இந்த ஆர்கன் டொனேஷன் தொடர்புபட்ட விஷயங்கள்ல வந்து அப்ரூவல் எங்கெல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து வாங்க வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல நோட்டரி கிட்ட இருந்து அஃபிடவிட்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அஃபிடவிட்லாம் வந்து தொடர்புபட்ட விஷயங்கள்ல இவங்க ஃபால்ஸா டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல பர்த் சர்டிபிகேட் மைனரை வந்து மறைக்கிறதுக்கு ஃபால்ஸா வந்து பர்த் சர்டிபிகேட்டை வந்து ரெடி பண்றது. ஸோ இந்த சட்டம் தொடர்புபட்டு இந்த விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட் இதெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் சப்மிஷன் பண்றதுல வந்து அபெட் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் ஜிக்கு கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் லெஸ் தேன் 5 years பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years. அதோட சேர்த்து அலாங் வித் ஃபைன் வந்து நாட் லெஸ் தேன் 20 lakhs rupees பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 crore rupees அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 19 பனிஷ்மெண்ட் ஃபார் இல்லீகல் டீலிங் இன் ஹியூமன் டிஷ்யூன்னு சொன்னாலே அந்த 19ல சொல்லியிருக்க ஆர்கன்ற இடத்துல டிஷ்யூன்னு அப்படியே மாத்திக்கோங்க, வேற எதுவுமே இல்லை இந்த 19A. தென் அடுத்து 20 பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு விஷயம் வந்து ஒரு ரூல்ஸையோ ரெகுலேஷன்ஸையோ ஏதோ கான்ட்ரவன் ஆகுது, அதுக்கு தனிப்பட்ட முறையில பிரெஸ்கிரைப்டு பனிஷ்மெண்ட் இந்த சட்டத்துல இல்ல அப்படின்னு வரக்கூடிய அஃபென்ஸுக்கு எல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்ன்றது 20ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 5 years வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபைன் வந்து 20 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றது இந்த செக்ஷன் 20. தென் செக்ஷன் 21 வந்து அஃபென்ஸ் பை கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அஃபென்ஸை கமிட் பண்ணுதுங்கும் போது அதோட கான்டாக்ட் ஆஃப் பிசினஸ் வந்து டே டு டே கான்டாக்ட் ஆஃப் பிசினஸ் யாரு மேனேஜ் பண்றாங்களோ அவங்க தான் அதற்கு லயபிள். ஸோ பிசினஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பிசினஸ் யார் பார்க்காங்களோ அவங்க லயபிள் அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து இவங்க வந்து நான் அதுக்கான நான் வந்து எங்கேயுமே நெக்லிஜென்டா இல்ல, நான் இதை தடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து லைபிலிட்டி வராது. தென் அடுத்து சப்போஸ் இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸை பார்க்காத மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க இந்த அஃபென்ஸுக்கு வந்து அட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்களோட நெக்லிஜென்ட்னாலதான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது அந்த டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அவங்களும் வந்து இதுக்கு லயபிலிட்டி ஆவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 21. செக்ஷன் 22 வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். இதுல ரொம்ப முக்கியம். கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும்னா இங்க கீழே சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் யாருன்னா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. ஸோ நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் எக்ஸப்ட் ஆன கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் யார் மேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி ஆத்தரைஸ்டு அண்டர் திஸ் ஆக்ட் அவங்க அண்டர் திஸ் ஆக்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்க. தென் அடுத்து வந்து எ பர்சன் ஹூ ஹாஸ் கிவன் நோட்டீஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 60 days சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன் சொல்லும் போது அவங்க விக்டிமா இருக்கணும், அஃபெக்டட் பர்சனா இருக்கணும், அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல இன்டர் கனெக்டடா இருக்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. எனி பர்சன் எ பர்சன் ஹூ ஹாஸ். ஆனா கண்டிஷன் என்னன்னா அந்த நபர் வந்து இந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு வந்து 60 நாளைக்கு குறைவுபடாத ஒரு காலகட்டத்துக்கு முதல்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். நம்ம எப்படி செக் பவுன்ஸ் கேஸ்ல வந்து நம்ம நோட்டீஸ் கொடுத்து தான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லல, அது போல சிபிஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணணும்னா செக்ஷன் 80 நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லல. அதே மாதிரி இது மேண்டேட்டரி நோட்டீஸ் அப்படின்றது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 60 days நோட்டீஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். யாருக்குன்னா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு. அந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா நான் வந்து கோர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் மேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனை தெளிவா சொல்லி என்ன அஃபென்ஸ் நடந்துச்சோ என்ன அலிகேஷனோ அதை வந்து நோட்டீஸ்ல சொல்லி நான் வந்து கோர்ட்ல கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ண போறேன், இதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். இது வந்து கிளாஸ் பில சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் 2ல வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவங்க இந்த கோர்ட்டை இல்ல தவிர வேற எந்த கோர்ட்டும் இருக்கக்கூடாது. நோ கோர்ட்ஸ் அதர் தன் தட் மெட்ரோபாலிட்டன் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் சப் கிளாஸ் 1ல சப்செக்ஷன் பில வந்து ஒரு நபர் வந்து நோட்டீஸ் கொடுக்காரு இல்லையா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு, அதை பேஸ் பண்ணி கோர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கும் போது கோர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் 3ல சொல்றாங்க. வேற கம்ப்ளைண்ட் ஹாஸ் பீன் மேட் அண்டர் கிளாஸ் பி ஆஃப் சப்செக்ஷன் 1 the court may on demand by such person direct the appropriate authority to make available copies of the relevant report in its possession to such person. So இந்த நபர் வந்து கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போட்டு எனக்கு அவங்கள எல்லா ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்க சொல்லுங்கன்னு அவங்க கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல கோர்ட் வந்து அதுக்கும் டைரக்ஷன் பண்ண முடியும். அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி ரெலவென்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தென் அவர் அதை வச்சு கேஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி கேஸ் அவங்க நடத்த முடியும். இது எல்லாமே வந்து சொல்லக்கூடியது செக்ஷன் 22. தென் 23 வந்து
குட் ஃபெய்த்ல எடுக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ரூல் மேக்கிங் பவர் நமக்கு தேவையில்ல. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுல நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து சுதா மதேசன் வெர்சஸ் கேஜி ஹாஸ்பிட்டல். சுதா மதேசன் வெர்சஸ் கேஜி ஹாஸ்பிட்டல். இதுல வந்து என்ன ஃபேக்ட்ஸ் என்னன்னா, அந்த அஃபெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷனுக்கு கீழே கூட ஒரு லிவிங் பர்சன் தன்னோட ஆர்கனை டொனேட் பண்ணலாம்னு வரலாம் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் இது. இவங்க அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்பாம ஏதோ ஹெசிடேட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல வரும்போது கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து தான் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் மேண்டேட்டே கிடையாது. இந்த டோனார் ரெசிபியன்ட் வந்து டைரக்டாவே வந்து அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு அவங்க அப்ளிகேஷனை கொடுக்கறதன் மூலமா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி வந்து பெர்மிட் பண்றாங்கன்னா தென் தே கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஆக்ட ஃபுல்லாவே அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே உள்ள டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபைண்டிங்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அப்ளிகண்ட்டை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் டவுட் வந்து பேர்டன் வந்து அவங்களுக்கு நிறைய பேர்டன்லாம் எதுவும் கிடையாது. அதாவது என்ன மோட்டிவ்காக உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மோட்டிவ்காக நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்றதெல்லாம் அதிகமான பேர்டன், அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒருத்தவங்களோட உயிர் தொடர்பு பட்ட விஷயம். ஸோ அதுல வந்து ரொம்ப டெக்னிக்கலியா வந்து இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் அந்த மாதிரி அலக்கழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நேச்சர்ல. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அதுல நோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா இப்போ நமக்கு 2025ல ஒரு இப்பதான் இப்போ லாஸ்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இது. இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தொடர்பு பட்டு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இது ஏன் அப்படின்னா, நம்ம முதல்ல செக்ஷன் 1 பார்க்கும்போது 252க்கு கீழே ஆர்டிகல் 252க்கு கீழே தானே இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ அப்போ தேவைப்படக்கூடிய ஸ்டேட் வந்து அவங்க விரும்புனாங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க லெஜிஸ்லேஷன்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 2014லலாம் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் அவங்க அடாப்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதனால ஒரு யூனிஃபார்மிட்டி இந்த ஆக்ட்ல இல்ல அப்படிங்கறதெல்லாம் இதுல சொல்லி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாம டொனேஷன், ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆர்டிகல் 21க்கு கீழே வந்து நம்ம வாழ்வதற்கான உரிமையில இதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் இதுல வந்து ஒரு ஃபைண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த சட்டம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். மேடம் அந்த ஜட்ஜ்மெண்டோட இயர் எந்த இயர் மேடம்? சுதா மாதேஸ்வரன் இயர். சுதா மாதேசன் வந்து 2024 சார். 24. ஓகே மேடம். ஆமா, இது வந்து எஸ்சிசி சைட்டேஷன் வேணா கூட எழுதிக்கோங்க. 2024 எஸ்சிசி ஆன்லைன் மெட்ராஸ் 1633. மேம் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு தமிழாக்கம் சொல்லுங்க மேம். பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான் மேம். ஓகே மேம். தேங்க்யூ வெரி மச் மேடம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை நிறுவக்கூடிய வகையில ஒரு சிறப்பு அனைவருடைய ஆழ்மதியில பதிஞ்சிருக்கீங்க மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.